الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சுமார் 2 மாதங்களாக உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கவில்லை. 1 மாத காலம் இந்தியாவில் இருந்த காரணத்தினாலும் அதற்கு முன்னால் 15 நாட்கள், அதற்கு பின்னால் 15 நாட்கள் சுகவீனமாக இருந்த காரணத்தினாலும் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்த முடியாமல் போனதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் சமீபத்தில் எங்களை விட்டு மறைந்த மௌலானா வாப்பா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்தவில்லை. அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விவரங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று எனக்கும் விருப்பம் இருக்கிறது. நீங்களும் அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என விரும்பியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். 1979 ஆண்டு அந்த காலகட்டத்திலே 79 ஆண்டு மார்க்கெட் சதுக்கத்திலே நடைபெற்ற மீலாத் விழாவிலே நான் பேசிய பேச்சுக்கள் உங்களுள் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த விழா முடிந்ததன் பிறகு 2வது விழா ஒன்று அதே மார்க்கெட் சதுக்கத்தில் இன்னும் ஒரு இடத்திலே நடைபெற்றது. அதாவது 1வது விழாவில் நான் பேசி எனக்கும் என்னுடைய கருத்தை செறிகண்டவர்களுக்கும் முர்த்தத் என்று பத்வா வழங்குவதற்கு முன்னர் மார்க்கெட் சதுக்கத்திலே இன்னும் ஒரு மீலாத் விழா நடந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அட்வொகேட் TLK முஹம்மது அவர்களுடைய ஆபீஸுக்கு பக்கத்திலே அந்த மீலாது விழா நடந்தது. அந்த விழாவில் தான் மௌலானா வாப்பா அவர்களை சம்பந்தப்படுத்தி பேச வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது. முதலாவதாக நடந்த பிரச்சினைக்குரிய மீலாத் விழாவில் மௌலானா வாப்பா அவர்களை சம்பந்தப்படுத்தி நான் பேசவில்லை. 2வதாக நடந்த மீலாத் விழாவில் மௌலானா வாப்பா அவர்களை சம்பந்தப்படுத்தி நான் பேசினேன். 2வதாக நடந்த மீலாத் விழாவில் தான் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறேன். ரஅய்து ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத வஃபீ யதைஹி சிவாரானி மின் தஹபின் வஃபீ ரிஜ்லைஹி சிவாரானி மின் தஹபின் وعلى رأسه تاج من ذهب إلى آخر الحديث. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்து ரப்பி, என்னுடைய ரப்பை நான் கண்டேன், என்னுடைய அல்லாஹுவை நான் கண்டேன். ஃபீ சூரத்தி, முகத்தில் முடி முளைக்காத இளைஞனுடைய வாலிபனுடைய உருவத்தில் கண்டேன். அவனுடைய கையில் தங்கத்தினால் 2 காப்புக்கள் இருந்தன. அவனுடைய 2 கால்களிலும் தங்கத்தினாலான 2 தண்டைகள் இருந்தன. அவனுடைய தலையில் தங்கத்தினாலான ஒரு அரச முடி, ஒரு கிரீடமும் இருந்தது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை 1979 2வதாக நடைபெற்ற மீலாத் விழாவிலே நான் பேசியிருக்கிறேன். 18-19 ஆண்டுகளான பிறகும் உங்கள் மத்தியிலே எந்த மாற்றமும் இன்றி அந்த ஹதீஸை நாங்கள் சொல்லித்தான் வருகிறோம்.
நான் அந்த மீலாத் விழாவிலே சொன்னேன், நான் பேசக்கூடிய பேச்சு சரியானதா பிள்ளையானதா, இந்த ஹதீஸ் இஸ்லாத்தில் உள்ளவையா இல்லாதவையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் காத்தான்குடிக்கு வருகை தருகின்ற சங்கைக்குரிய மௌலானா வாப்பா அவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்று ஒரு வார்த்தை பேசினேன். இந்த வார்த்தையை எதிரிகள், இன்றும் எதிரிகளாக இருக்கிறார்களே, அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். மௌலானா வாப்பாவிடம் கேட்டு பாருங்கள் என்று நான் சொன்னேனே, இதை சிலர் சரி கண்டார்கள், சிலர் பிழை கண்டார்கள், இன்னும் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி? மௌலவி அவருடைய கருத்தை சொல்லி இருக்கலாம், மௌலானா வாப்பாவை ஏன் இழுக்க வேண்டும்? மௌலானா வாப்பாவின் பெயரை இழுத்ததினால் தானே அவர்களுக்கு இப்படியான தொல்லைகள் எல்லாம் வந்தது. இது மௌலவி செய்த பிழை என்று அன்றும் பேசினார்கள், இன்றும் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் அவ்வாறு சொன்னேன் என்பதற்கு நான் இப்போது விளக்கம் சொல்கிறேன். நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரியலாம் என்றும் நான் நினைக்கிறேன். அதாவது 79ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்திலே நமது ஊருக்கு 2 பெரியார்கள் தான் வந்து கொண்டிருந்தார்கள். ஞானிகள் என்றோ ஷேகுமார்கள் என்றோ சொல்லக்கூடிய 2 பெரியார்கள் மாத்திரமே இங்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சங்கைக்குரிய மௌலானா வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாவது சங்கைக்குரிய அப்துல் காதிர் சூவி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் இருவரும் ஞானிகள், பைஅத்து கொடுக்கின்ற ஷேகுமார்கள். ஆகவே நான் பேசக்கூடிய ஒரு பேச்சு, நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அதை உறுதிப்படுத்துவதற்காக என்னை விட விஷயம் தெரிந்த, என்னை விட ஞானம் தெரிந்த மற்றவர்களை உதாரணம் காட்டி எடுத்து காட்டி பேசினால் நமது பேச்சுக்கு ஒரு வலு இருக்கும், நமது பேச்சை மக்கள் நம்புவார்கள் என்பதற்காகத்தான் அவர்களை நான் எடுத்து காட்டினேன். நான் ஆரம்ப மீலாத் விழாவிலே பேசி பிரச்சினை உருவான நேரத்தில் இந்த பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல், நமது பள்ளிவாயலை சேர்ந்தவர்கள், இந்த நிர்வாகிகள் அநேகமானவர்கள் சூபி ஹஸ்ரத் அவர்களிடமும் வெள்ளியாலிம் சாஹிப் அவர்களிடமும் பையத்து பெற்ற முரீதீன்கள். அவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்தது, மௌலவி இப்படி பேசி போட்டாரே, இது சரியா பிள்ளையா என்ற சந்தேகம் இந்த பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல் நிர்வாகிகளுக்கும், என்னுடன் தோள் கொடுத்து இதுவரையும் நின்று கொண்டிருக்கின்றார்களே மௌலவிமார்கள், இவர்களுக்கும் சந்தேகமாகவே இருந்தது. நான் எவ்வளவோ சொல்லியும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அப்போது என்ன செய்யலாம்? ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு பத்ரியா நிர்வாகிகளையும் முக்கியமானவர்களையும் இந்த இடத்திலே கூட்டி நான் சொன்னேன், நான் பேசிய கருத்துக்களில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? யார் சொன்னால் நீங்கள் நம்புவீர்கள்? இது சரியென்றோ அல்லது பிழை என்றோ யார் சொன்னால் நம்புவீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த கூட்டத்தில் இருந்த அநேகமானவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஷேக் நாயகம் அப்துல் காதிர் சூவி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அப்படியா? நீங்கள் பொறுத்திருங்கள், அதே சூபி ஹஸ்ரத் அவர்கள் காத்தான்குடிக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து அவர்களிடத்திலே போய் கேட்போம். அவர்கள் பிழை என்று சொன்னால் அவர்களிடத்திலேயே நான் கலிமா சொல்லி தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வருவேன். அவர்கள் சரி என்று சொன்னால் நீங்கள் அவ்வளவு பேரும் என்னுடன் உறுதுணையாக நின்று இந்த இல்மை ஸ்திரப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று நான் கூறிவிட்டு
சங்கைக்குரிய சூஃபி ஹஸரத் அவர்களோடு தொடர்பு கொண்ட போது அவர்கள் கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள், இன்னும் 10 நாட்களுக்குள் நான் காத்தான்குடிக்கு வருவேன் என்று. அதே விதமாக 10 நாட்களுள் அவர்கள் காத்தான்குடிக்கு வந்து காலம் சென்ற மர்ஹூம் ஹபீபா ஹாஜியாருடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் வந்த அதே நாள் இரவு இஷா தொழுகையின் பின் நானும் என்னுடன் சுமார் 50 பேர்களும், அவர்களில் அநேகமானவர்கள் பத்ரியா ஜும்மா பள்ளி நிர்வாகிகளும் சூஃபி ஹஸரத் அவர்களுடைய முரீதீன்களும் வெள்ளியாலிம் அவர்களிடத்திலே பையத்து பெற்ற முரீதீன்களும் இருந்தார்கள். நாங்கள் அவ்வளவு பேரும் போனோம். சூஃபி ஹஸரத் அவர்கள் இருந்தார்கள். உள்ளால் உள்ளபடி என் நெஞ்சிலே பயம் இருக்கவில்லை. காரணம், என்னுடைய கருத்துக்கள், நான் கூறிய கருத்துக்கள் என்னுடைய கற்பனை அல்ல. கிதாபில் உள்ளதை, குர்ஆனில் உள்ளதை, ஹதீஸில் உள்ளதை நான் சொன்னவன். அந்த வகையில் எனக்கு பயம் இருக்கவில்லை. இருந்தாலும் ஹஸரத் அவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ என்ற எண்ணத்தோடு நாங்கள் அனைவரும் போய் அமர்ந்தோம். ஹஸரத் அவர்களுடன் யார் பேசுவது என்று எஸ்கே ஹாஜியார் அவர்களை தெரிவு செய்தார்கள். அந்த இடத்திலே நீங்கள் தான் ஹஸரத் அவர்களுடன் பேச வேண்டும் என்று. எஸ்கே ஹாஜியார் அவர்கள் இப்பொழுதும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஹஸரத் நாயகமே, ரவுஹ் மௌலவி காத்தாங்குடியிலே மீலாது விழாவிலே சில பேச்சுக்கள் பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக இந்த ஊரிலே பெரிய பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நீங்கள் சரி என்றால் நாங்களும் சரி என்று சொல்வோம், நீங்கள் பிழை என்றால் நாங்களும் பிழை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது சூஃபி ஹஸரத் அவர்கள் வாய் திறந்து முதலாவதாக கேட்டார்கள், மௌலவி என்ன பேசியிருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு எஸ்கே ஹாஜியார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று பேசியிருக்கிறார் என்றார். அவ்வளவுதான். அதற்கு சூஃபி ஹஸரத் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உருவம் உண்டு இல்லை என்று பதில் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன பதில், உருவம் இல்லை என்று எவன் சொன்னான் என்று கேட்டார்கள். உருவம் இல்லை என்று எவன் சொன்னான் என்று கேட்டார்கள். அதோடு அந்த கேள்விக்கு விட வந்து விட்டது. இரண்டாவது கேள்வியாக கேட்கின்றார் எஸ்கே ஹாஜியார் அவர்கள், ஹிரா குகைக்குள் அல்லாஹ் தான் படுத்தான், முஹம்மது நபி படுக்கவில்லை என்றும் பேசியிருக்கிறார் நாயகமே என்று சொன்னார். ஹிரா குகைக்குள் அல்லாஹ் படுக்காமல் வேறு எவன் படுத்தான் என்று அவர்கள் கேட்டார்கள் திருப்பி சூஃபி ஹஸரத் அவர்கள். அதற்கும் விஷயம் முடிந்து விட்டது. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி கேட்பதற்கு எஸ்கே ஹாஜியாருக்கே கேள்வி வரவில்லை. இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து மூன்றாவது இன்னது, நாலாவது இன்னது, அஞ்சாவது இன்னது என்று சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் சூஃபி ஹஸரத் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அன்றிரவு 2 மணி. எத்தனை மணிக்கு ஆலம்? ஒரு 9 மணிக்கு போயிருப்போம் என்று வச்சுக்கோமே. இஷா தொழுதுட்டு 10, 11, 12, 1, 2 5 மணிக்கு ஆலம் அந்த 50 பேரையும் வைத்துக் கொண்டு சூஃபி ஹஸரத் அவர்கள் மௌலவி பேசினது சரி என்று உறுதிப்படுத்தி பேசினார்கள். எல்லாரும் சலாம் சொல்லி போட்டு வந்துட்டோம். இந்த ரோட்டால வரக்குள்ளேயே நான் கேட்கன் திருப்பி எனக்கு பின்னால வந்த 50 பேருக்கிட்டையும், இப்ப எப்படி நம்பிக்கிட்டீங்களாண்டு? இப்ப சரிதான், ஹஸரத் சொல்லிட்டாங்க, சேகவங்க, அதுக்கு மிச்சமா ஒன்றும் கிடையாது, இப்ப சரிதான். அப்ப சரி. ஏன் இங்கு வரக்கூடிய 2 நாதாக்களில் ஒரு நாதா, அந்த நாதாவை நம்பினவர்கள், அவர்களிடத்திலே பையத்து பெற்றவர்கள் அவருடைய பேச்சை நம்பி என்னை ஆதரிக்கின்றார்கள். இரண்டாவது பெரிய மனிதன் மௌலானா வாப்பா அவர்கள். நான் பேசும்போது அவர்களை மேற்கோள் காட்டியதற்கு காரணம் என்ன? என்னை மக்கள் நம்பாவிட்டாலும் பெரிய மனிதர்களை மக்கள் நம்புவார்களே என்பதற்காகத்தான் அவர்களை நான் மேற்கோள் காட்டினேன். தவிர மௌலானா வாப்பாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும், கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் சொல்லவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், குத்துபு நாயகம்
ஒரு கிதாப் எழுதுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் சில கருத்துக்களை எழுதும் போது இமாம் ஷாஃபி இவ்வாறு சொல்லி இருக்கிறார், இமாம் ஹனபி இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள், இமாம் கஸ்ஸாலி இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று குத்துபு நாயகம் எழுதுவார்கள். ஏன் எழுதுவார்கள்? அவர்களுக்கு முந்தின ஞானிகளை, அவர்களுக்கு முன்வாழ்ந்த பெரிய அறிஞர்களை மேற்கோள் காட்டி எழுதும் போது எல்லாருமே நம்பி விடுவார்கள். இப்ப குத்துபு நாயகத்தை நம்பாம கஸ்ஸாலி மாம நம்பின ஒருவன் இருக்கான்னு வச்சுக்குவோம். குத்துபு நாயகம் எழுதுகிறார்கள், இதே கருத்தை இமாம் கஸ்ஸாலி சொன்னார் என்று எழுதும் போது குத்துபு நாயகத்தை நம்பாம கஸ்ஸாலி மாம நம்பின ஒருவனும் இந்த பேச்சை ஏற்றுக்கொள்வான். இதனால் தான் இமாம்கள், எழுத்தாளர்கள் தாங்கள் ஒரு கருத்தை எழுதும் போது அதே கருத்தை அல்லது அதே கருத்தை ஒத்த கருத்தை அவர்களுக்கு முன்னுள்ளவர்கள் சொல்லி இருந்தால் இன்னார் சொன்னது போல இன்னாது சொன்னது போல என்று மேற்கோள் காட்டுவது எதற்காக? மக்களுடைய மனதிலே அதை பதிய வைப்பதற்காகத்தான். இந்த அடிப்படையில் இரண்டாவதாக நடந்த மீலாத் விழாவிலே நான் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு மௌலானா வாப்பா வருவார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் என்றும் சொல்லிவிட்டேன். அந்த நேரம் மௌலானா வாப்பா காத்தாங்குடியிலே இருக்கவில்லை. அதிலிருந்து ஒரு மாதத்திற்கு பிறகு மௌலானா வாப்பா அவர்கள் காத்தாங்குடிக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் காத்தான்குடியில் உள்ள சகல மக்களும், குறிப்பாக முஹித்தீன் தைக்காவோடு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் அந்த பகுதி மக்களும் மௌலானா வாப்பாவுடன் மிகவும் ஐக்கியமாக இருந்தவர்கள், மிகவும் அந்யோன்யமாக இருந்தவர்கள், மிகவும் அன்பாக இருந்தவர்கள். எந்த அளவு இன்று மௌலானா வாப்பாவை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்களே அவ்வளவு பேரும் மௌலானா வாப்பாவுடைய முரீது பிள்ளைகள் தான், அவர்களிடத்திலே பையத்தெடுத்தவர்கள் தான். அந்த காலகட்டத்தில் மௌலானா வாப்பாவின் சலத்தை குடிப்பதற்கும் நான் தயார், அவருடைய மலத்தை சாப்பிடுவதற்கும் நான் தயார் என்று சொன்னவர்கள் இன்று மௌலானா வாப்பாவை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள், மௌலானா வாப்பா காத்தாங்குடிக்கு வருவார்கள், அவர்களிடத்திலே விஷயத்தை கேட்டுக்கொள்வோம் என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் மௌலானா வாப்பா வந்திருக்கிறார்கள். நானும் என் மனதிலே சூபி ஹஸ்ரத் அவர்கள் சரி கண்டு விட்டார்கள், மௌலானா வாப்பா என்ன சொல்லி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் சத்தியத்துக்கு மாறாக ஒரு ஷேக் பேச மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. மௌலானா வாப்பா முஹிதீன் தைக்காவுக்கு வந்து இறங்கின உடனே கொசு மொச்சா போல எல்லாரும் போய் மொச்சிக்கிட்டானுகள். ரவுமோலை சொன்ன இப்ப சொல்லணும், கொஞ்சம் பொறுங்க மகன், இப்ப நான் வந்து இறங்கியிருக்கிறேன், இன்னும் ஷேர்ட்டு கலட்டையும் இல்லை, ஷேர்ட்டை கலட்டிட்டு ஆறுதெல்லாம் நாம் அதற்கு ஒரு முடிவு பார்ப்போம் என்ன என்று ஒரு நாள் கழித்து விட்டார்கள். இரண்டாம் நாள் காலை மௌலானா வாப்பா அவர்களுக்கு பிபுளக்கட அப்துல் காதர் ஹாஜியார் அவர்களுடைய வீட்டிலே காலை சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து இறங்கி இரண்டாவது நாள் காலை சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு அப்துல் காதர் ஹாஜியார் என்னையும் அழைத்திருந்தார். நானும் அவருடைய வீட்டுக்கு போனேன். பிரச்சினைக்கு பிறகு மௌலானா வாப்பா அவர்களை நேரில் முதலாவதாக அந்த இடத்திலே தான் நான் சந்திக்கின்றேன். மௌலானா வாப்பா என்ன பார்த்து, மகன் என்ன ஊர்ல பெரிய பிரச்சனையில ஆடிப்பட்டுக்கிட்டு இருக்கி, நேற்று நான் வந்து இறங்கின உடனே கொசு மொச்சாப்பல் என்ன மொச்சி முடிவு சொல்லணும் என்று சொன்னாங்க, நான் ஆறுதலா சொல்லலாம் என்று சொல்லிட்டேன், உங்களோட கொஞ்சம் தனிமையா கதைக்க வேணும் என்று சொன்னார்கள் அந்த வீட்டில் வச்சு. அப்ப வீட்டுக்கார ஆளுகிட்ட சொன்னாங்க, மௌலானா வாப்பா உங்களோட அந்த உள் வீடு இருக்குதே பெட்ரூம், அந்த ரூமை கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, நான் மௌலவியோட உள்ளுக்கு போய் தனியே கதைக்கணும் என்று சொன்னாங்க. உடனே அந்த வீட்டுக்காரால் காதர் ஹாஜியார் அங்கிருந்து சாமான்லாம் எடுத்து அந்த கட்டியில கிளியர் பண்ணி வச்சாரு. மௌலானா வாப்பா என்ன கூப்பிட்டாங்க, உள்ளுக்கு வாங்க என்று நானும் போனேன். கட்டில இருங்கன்னு சொன்னாங்க, உட்கார்ந்தன். அவங்களும் கட்டிலே இருந்து பக்கத்தில் இருந்து கொண்டு எனக்கிட்ட கேட்கிறார்கள்,
வமுஷாஹதுன் நூரத் தஜல்லி பின்ஜிலா என்று ஒரு வசனம் வருகிறது கிஃபாயத்துல் அத்கியாங்கிற கிதாபில். அந்த வசனத்தை சொல்லி என்னிடத்திலே கேட்கிறார்கள் மௌலானா வாப்பா அவர்கள், மௌலவி மகன், நீங்க அல்லாஹ்வுடைய தஜல்லியை பற்றியா சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தஜல்லியை பற்றித்தான் சொல்லி இருக்கிறேன் என்றேன். வாங்க வெளியே போகலாம் என்றார்கள். வந்து விட்டேன். நான் பேசிய அவ்வளவு பேச்சுக்கும் மௌலானா வாப்பா என்னிடத்தில் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று, நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தஜல்லியை பற்றியா நீங்கள் பேசி இருக்கிறீர்கள்? அதாவது தஜல்லி என்றால் என்ன? வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய வெளிப்பாட்டை பற்றியா பேசி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். அவ்வளவுதான் அவர்கள் எடுத்த விளக்கம். வெளியே போங்கும் பாருங்கள் என்றார்கள். வெளியே வந்தோம். சாப்பாடு வைத்திருந்தது, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு மௌலானா பாப்பா என்னிடத்திலே சொல்கிறார்கள், மகன், நான் இந்த காத்தான்குடிக்கு வாரத்தினால எனக்கு 1% தான் கிடைக்குது என்று வச்சுக்குவோமே. என்ன மௌலானா பாப்பா அந்த காலத்திலேயே காத்தான்குடிக்கு வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தங்கி இருந்துட்டு போகும்போது 40,000 ரூபா 50,000 ரூபா அந்த காலத்திலே அவர்களுக்கு சேர்ந்திருக்கும். அதை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு போய் அவங்களோட கையில கொடுத்து அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம். அதை வைத்து மௌலானா பாப்பா என்னிடத்திலே சொல்கிறார்கள், மகன், இந்த காத்தான்குடிக்கு நான் வருவதினால் எனக்கு 1% தான் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 1% கெட்டு போனாலும் சத்தியத்துக்கு மாறாக நான் பேச மாட்டேன் என்று ஒரு வாக்கு கொண்டு தந்தாங்க. உடனே எனக்கு மனசுக்கு திருப்தியா போச்சு. கடைசி வரைக்கும் இவங்க ஹக்குக்கு மாறாக பேச மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு போச்சு. காலை சாப்பாடு முடிஞ்சு மௌலானா பாப்பா தைக்காவுக்கு போய்விட்டார்கள். நான் வீட்டுக்கு போய்விட்டேன். பிரச்சனை உருவாகிவிட்டது. எந்த அளவு மௌலானா பாப்பா ஒரு முடிவு சொல்வதற்கு இடையிலேயே மௌலானா பாப்பா ரவுஹ் மௌலவிரால் என்ற ஒரு கருத்தை தோற்று வைத்து விட்டார்கள். ஏன்? இந்த கருத்தை பேசுறதுக்கு முதல்லையே மௌலானா பாப்பா என்னோட நல்லந்தான். அது உங்களுக்கு தெரியுமே, என்னமோ தெரியல. 79ஆம் ஆண்டு தான் இந்த மார்க்க பிரச்சனை வந்தது. 77ஆம் ஆண்டு முஹைதீன் தைக்காவிலே ஒரு இரவு நிகழ்ச்சிக்கு மௌலானா பாப்பா நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு என்னத்தான் பேச கூப்பிட்டு இருந்தார்கள். நான் போயிருந்தேன். மதுரசத்துல் வலா அப்துல்லா ஹசரத்து, அலியார் ஹசரத்து, ஆதல்லப ஹசரத்து, அமீன் ஹசரத்து, மற்ற ஹசரத்துமார்களும் மாணவர்களும் அங்கே இருக்கிறார்கள். நான் பேசினேன். நான் என்ன பேசினேன் தெரியுமா? கூந்தலுக்கு நெய் தோய்த்து குளிர் மஞ்சள் நீராட்டி வாந்து சிங்காரித்து வைப்பேன் மானோன் மணியே. இப்படி மஸ்தான் சாஹிபுடைய பாடல் வருகிறதே. இந்த பாடல்கள்ல தான் ஆரம்பத்தில் பாடின். மௌலானா பாப்பா உட்கார்ந்திருக்கிறாங்க, இந்த ஹசரத்து மாதிரிலாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. யாரு சரி ஒரு மனுஷன் என்னது கூந்தலுக்கு நெய் வைக்கிற குளிர் மஞ்சள் நீராட்டுற இந்த கதை ஒன்றும் கேட்கல. நான் பேசி முடிச்சிட்டேன். மௌலானா பாப்பாவும் ஒன்றும் சொல்லல. அதிலிருந்து அந்த மக்களுக்கு விளங்கியது, ரவுஹ் மௌலவி இப்படியான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஆள், மௌலானா பாப்பா அதற்கு சப்போர்ட் பண்ற ஆளு என்ற ஒரு அபிப்பிராயம் அந்த நேரத்திலேயே உருவாகி இருந்தது, இந்த மார்க்க பிரச்சனைக்கு முன்னால. அதனால மௌலானா பாப்பா ரவுஹ் மௌலவிக்கு ஆதரவான ஆள் என்ற ஒரு கருத்தொன்று பரவலாக இருந்து வந்துச்சு. மௌலானா பாப்பா கிட்ட அந்த முஹிந்தக்கி நிர்வாகிகளும், அந்த நேரத்தில் ஒரு குரூப் இருந்தது நம்ம காத்தாங்குடியில, அரசியல் குரூப் வந்து சில ஆட்கள் சேர்ந்த ஒரு குரூப். அந்த குரூப்பும் பிடிச்சிட்டாங்க, நீங்க விளக்கம் சொல்லத்தான் வேணுமென்று. மௌலானா பாப்பா என்கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க தானே, எனக்கு பயம் இல்லை. மௌத்தா போயிட்டார்கள். மர்ஹூம் நியமுதீன் ஹாஜியார் அவர்களுடைய வீட்டிலே ஒரு நாள் இரவு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு நான் அழைக்கப்படவில்லை, என்னை அழைக்கவில்லை. மௌலானா பாப்பாவும்
முஹையின் தைக்கா நிர்வாகிகளும் அந்த காலகட்டத்திலே இருந்த ஒரு அரசியல் குரூப். இவர்களும் மர்ஹூம் நியுமுதீன் ஹாஜியாருடைய வீட்டிலே ஒரு கூட்டம். அப்ப மௌலானா வாப்பா சொல்லியிருக்கிறார்கள், நீங்க ரொம்ப அவதிப்பட வானா, பிரச்சனைப்பட வானா, இங்க பாருங்க இந்த கைய என்று. ஒரு இரவு நேரம் தானே, அப்ப லைட் எல்லாம் பத்தி தானே இருக்கும். இந்த கையை காட்டியிருக்காங்க. இப்படி கையை காட்டணும்னா லைட்டு வெளிச்சத்துல கையை காட்டினா என்ன விழும்? நிழல் விழும் தானே. இந்த கைக்கு நிழல் விழும். இந்த நிழலையும் இந்த கையையும் காட்டி மௌலானா வாப்பா சொல்லி இருக்கிறார்கள், அங்கு இருந்த அவ்வளவு பேருக்கும் மௌலவி சொல்ற இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீ பெருசா கிரிசா என்ன முன்னச்சிக்கிட்டு வித்தியாசமா நினைச்சிக்கிட்டு 10 ரூபா கொடுத்து விட்டு பெரிய பிரச்சனை பண்ணவானா. ரவு மௌலவி சொல்றது இதுதான். என்ன? இந்த நிழல், இந்த கைக்குரிய நிழல், இந்த கையில்லாமல் நிழல் இருக்குமோ? இந்த கையில்லாமல் நிழல் இருக்குமா? இருந்தாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, கையில்லாட்டி நிழல் எப்படி? நிழல் இருக்காதுதான். இந்த சிருஷ்டிகள் என்பன இந்த நிழலை போன்றவை, படைப்புகள் என்பன இந்த நிழலை போன்றவை. அல்லாஹ் என்பவன் இந்த கையை போன்றவன். அவன் இன்றி இந்த சிருஷ்டிகள் இல்லை. அதே போல கையை விட்டும் நிழலை பிரிக்கலாது, நிழலை விட்டும் கையை பிரிக்கலாது. அப்பாறு அல்லாவை விட்டும் சிருஷ்டியை பிரிக்க முடியாது, சிருஷ்டியை விட்டும் அல்லாவை பிரிக்க முடியாது. இதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் என்றவுடன் மௌலானா வாப்பாவுக்கு எதிர்ப்பு முளைக்கிறது. நியுமுதீன் ஹாஜியாருடைய வீட்டுல அங்கதான் முளைச்சிச்சு. மௌலானா வாப்பாவுக்கு எதிர்ப்பு உண்டானது அங்கேதான், இந்த சந்தர்ப்பத்திலே தான். அதிலிருந்து மௌலானா வாப்பாவுக்கு எதிர்ப்பு காட்ட ஆரம்பித்தார்கள். இதுதான் நடந்த விஷயம். மௌலானா வாப்பாவுடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் எனக்கும் நான் சொன்ன அனைத்து கருத்துக்கும் ஆதரவானவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்று காத்தாங்குடியில ஒரு கூட்டம் மௌலானா வாப்பா ரவு மௌலவி ஆள் இல்ல என்று சொல்லிட்டு அங்க நுழைய பார்க்குது. மொய்தீன் தைக்கா நிர்வாகத்தில் நுழைஞ்சிட்டு வேலை செய்ய பார்க்குது. ஒரு கூட்டம் மௌலானா வாப்பா ரவு மௌலவி ஆள் இல்லைன்னு காட்டிக்கிட்டு, நாங்களும் மௌலவி ஆள் இல்லை என்று காட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் நுழைய போகுது. இன்னொரு கூட்டம் மௌலானா வாப்பா ரவு மௌலவி ஆள் தான் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப 2-3 நாளைக்கு முன்னால கூட ஒரு நோட்டீஸ், நம்ம காத்தாங்குடியில நோட்டீஸுக்கு பஞ்சமே இல்லை. முந்த நாள் 4 நாள் ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல காங்கனுடைய சேர்ந்த மௌலவி ரிஃபாய் பலாஹி என்கிறவர் 1980ஆம் ஆண்டு ஜம்மியத்துல் உலமாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இங்க ஆண்டையெல்லாம் கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கணும். இந்த உலமாக்கள் தில்லு முல்ல கொஞ்சம் பாக்குறதுக்காக தான் சொல்றேன். நான் பொய் பேசல, அல்ல மற்றாக்களை ஏதோ இழிவாக நினைக்கணும்ன்றதுக்காக வேண்டி சொல்லல. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன். 1980ஆம் ஆண்டு காங்கனுடையிலே இருக்கின்ற ரஃபாய் மௌலவி பலாஹி என்பவர், இப்போது இந்த கல்லலிய அரபிக் காலேஜில் அவர் தான் பெரிய ஆளாக, ஒரு பெரிய பிரின்சிபலாக இருக்கிறார். அவர் 80ஆம் ஆண்டு காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்கு. கோயாத்தங்கள் அப்துல் ரஷீத் மௌலானா அவர்களை நாங்கள் காங்கனுட பள்ளியில் வைத்து சந்தித்து ரவுஹ் மௌலவி பேசின கருத்துக்கள் சம்பந்தமாக விவாதித்தோம். மௌலானா வாப்போட விவாதிக்கிறதுக்கு இவனுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவன் கரிய விவாதித்தோம் என்ற வசனத்தையே போட்டிருக்கான். விவாதித்தோம். அந்த மௌலானா அல்லாவுக்கு உருவம் இல்லையா, இல்லையண்டா சொல்றீங்க என்று கேட்டாரு. நாங்க சொன்னோம், ஓம் அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று நாங்க சொன்னோம். அப்படி என்ற அல்லாவே இல்லை என்று சொல்லுங்கள். அல்லாவுக்கு உருவம் இல்லை என்று சொல்ற நீங்க அல்லாவே இல்லை என்று சொல்லுங்களன்
என்று அந்த அளவு பாரதூரமாக சொல்லி போட்டார் என்று மௌலானா வாப்பாவை பிழையாக்கி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 80ஆம் ஆண்டு ரஃபாயுத்தீன் மௌலவி இந்த கல்லலிய மதரசா அரபிக் மகளிர் கல்லூரியில் அதிபர் இருக்கிறவர். 80ஆம் ஆண்டு மௌலானா வாப்பா வபாத்தானது செண்ட மாதம். அவர்கள் வபாத்தாவதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்னால் அவங்களை பற்றி தப்பாக எழுதியிருக்கிறார். 17 வருடங்களுக்கு முன்னால தப்பாக எழுதின மௌலவி மௌலானா வாப்பா வபாத்தான உடனே அங்க தொழுவிச்சிருக்காரு. மௌலானா வாப்பாவுக்கு கத்முல் குர்ஆன் 30ஐயும் ஓதி தமாம் செய்து துஆவும் ஓதி, ஆண்டவனே மௌலானா வாப்பாவுடைய குற்றங்களை நீ மன்னிச்சுக்க, அவங்களுக்கு ஷஃபாஅத்தை கொடு, அவங்களுக்கு தரஜாவை கொடு, கியாம நாளையில எங்களுடைய கையை பிடித்து கரை சேர்க்கக்கூடியவர்களாகவும் அவர்களை ஆக்கிவை என்று துஆ கேட்டிருக்காரு. பாத்தீங்களா? இது குளறு படிகளை பாத்தீங்களா? கடிதங்கள் எழுதிக்கிறார். 80ஆம் ஆண்டு மௌலானா வாப்பா இப்படி சொன்னேன். இவங்களுடைய பத்வா படி அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று சொன்னவன் காபிர் என்றால், உருவம் இல்லை என்று சொல்கின்றவன் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லட்டும் என்றால் அது எத்தனையோ மடங்கு காபிர் என்று சொல்லணும். மௌலானா வாப்பாவை சொல்றேன், அதுதான் இவங்களுடைய முடிவும். ஆனால் தொழுகை நடத்தி போட்டாங்க. மௌலானா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அவங்கள இங்க பள்ளி வாசல்ல ரவு மௌலவிக்கு ஆதரவு வழங்கினதுனால நீங்க இங்க எரிக்க கூடாது அவங்கட அந்த கட்டில குப்பை அது இது சாமா எல்லாத்தையும் போட்டு வேதனைப்படுத்தி அவங்கள வெளியில அனுப்பினவங்க. நான் ஒரு காலகட்டத்தில் மௌலானா பாப்பா கிட்ட கேட்டன், ஹயாத்தோடு இருக்கும் போது கண்டியில வச்சு இப்படி எல்லாம் வேதனைப்படுத்தினானுங்களே பாப்பா, உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது அப்படி என்று அந்த நேரத்தில் நான் சொன்னேன். அப்பதான் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. அப்பா நமக்கும் தெரியும், அது தெரியா உங்களுக்கு தெரியுமோ என்னமே தெரியல. இந்த மார்க்க பிரச்சனை சம்பந்தமாக மொஹிந்தக்காவில் ஒரு பிரச்சனை ஒழும்பி நம்மட பூவிக்கு கத்தியால குத்தின சம்பவம் ஒண்ணு நடந்தது. உங்களுக்கு தெரியுமோ என்னமே தெரியாது. நம்மட பூவி ரஹ்மத்துல்லாவுக்கு முஹிந்தைக்காவுக்கு முன்னால வச்சு ஒரு ஆள் கத்தியால குத்தி போட்டார். அந்த நேரத்தில் ரோட்ல பெரிய கிரௌடாக பெரிய கூட்டமாக நிக்கி சனம். நாங்க எல்லாம் போகல அந்த இடத்துக்கு. ஒருவன் ஹவுது பக்கமாக போய் பள்ளிவாசலுக்குள்ள ஏறி மௌலானா வாப்பாட ரூமு கிட்ட போயிருக்கான். இது மௌலானா வாப்பா சொல்லித்தான் எனக்கு தெரியும், வேற யாருமே சொல்லல. அவங்க சொன்ன கதையை நான் பலர்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில பகிரங்கமாக சொல்றேன். போய் மௌலானா வாப்பாட ஷர்ட்டை பிடிச்சான். நான் இப்படி அவங்க நெசனல் தான் போட்டு நின்றையாம். பிடிச்சி சொன்னானா, அடே மலையாளத்தான் கேட்டானா. கேட்கக்குள்ள மௌலானா வாப்பாவுக்கு எண்ணம் வருகுதாம். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இந்த தோல்ல கிடக்கிற சால்வைய நாம எடுத்து இடுப்புல கட்டுவோமா என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு மகன். நான் கட்டல்ல, நான் கட்டி இருந்தால் மொஹிதீன் தைக்காக்குள் அவன் சிலையாகி இருப்பான். அவங்களோட வாயால சொன்னது. அவங்க மவுத்தானாலும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாயால எனக்கிட்ட சொன்னது. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, தோல்ல கிடக்கிற சால்வை எடுத்து இடுப்புல கட்டுவோமா என்று எண்ணம் வந்துச்சு. நான் கட்டல்ல மகன், நான் கட்டி இருந்தால் மொஹிதீன் தைக்காவுக்குள் இதுவரை ஒரு சிலை இருக்கும், அவன் சிலையாகி இருப்பான் என்று சொன்னார். அப்ப அப்படியான கொடுமைகள் வேதனைகள் எல்லாம் செய்து போட்டு மௌலானா வாப்பா கண்டிக்கு கொழும்புக்கு வந்திருந்தா ரகசியமா போய் சந்திக்கிறது. ஆறு இந்த உலமாக்கள் ரகசியமா போய் சந்திச்சு துவாபரகத்தை பெற்றுக்கிட்டு அவங்களோட காலையும் கையையும் கொஞ்சி போட்டு வார. இந்த காத்தாங்குடியிலே வந்திருந்து மௌலானா வாப்பாவுக்கு எதிராக அவர்கள் ரவு மௌலவிர ஆள் என்று சொல்லி பிரச்சாரங்களை பண்ணி கொண்டு போவது. இப்படி கொடுமைகள் தாங்க முடியாத ஒரு காலகட்டத்திலேதான் எங்களுடைய மர்ஹூம் ஃபரீத் மீரா லப்பா அவர்களுடைய ஊடுருவல்களும் இந்த பிரச்சனைக்குள்ளே ஏற்பட்டது. மௌலானா பாப்பாவை முஹிந்தைக்காவில் இப்படி வச்சுக்கிட்டு எங்களுடைய மர்ஹூம் ஃபரீத் மீரா லப்பா அவர்கள் பேசுகிறார்கள்.
அல்லாஹ் தஆலாவை ரசூலுல்லாஹ் மிஅராஜின் போது கண்ணால் கண்டது என்று சொல்வது பச்சை பொய். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கண்ணால் காணவில்லை. மிச்சமே சாரம் காரசாரமாக பேசுறார். நான் இந்த அடிக்கிற வாப்பாட ஜியாரத்து மணல்ல நின்று அந்த பேச்சை கேட்கன் மொஹிந்தைக்காவில் நடக்கிற அந்த பேச்சை இதை ஒரு 10 மணி அளவுக்கு இருக்கும். நான் நினைக்கேன், நானா இருந்தா கூட மௌலானா வாப்பா நம்மளை விட எவ்வளவு பெரிய மனுஷன், நாம சின்னால் தான், நானாக இருந்தா கூட எழும்பி பரீத் மீராலபைக்கு அறைவேன். நீ என்ன பேசுறான்னு கேட்பேன். மௌலானா வாப்பா என்ன பேசாம இருக்காக, அரசியல் பதவிக்கு கொஞ்சம் அடிபணிஞ்சிருக்க அவ்வளோ. மௌலானா வாப்பா ஒரு எம்பிஏல அவரு, அது மட்டும் இல்ல என்னமோ ஒரு மினிஸ்டரும், அதுக்காக வேண்டி பயந்திருக்கிறாங்களோ. சேகுமார்களா இருக்கிறவங்க இப்படி பயப்படாது, உடனுக்குடன் பதில் சொல்ல வேணுமே, நான் இருந்தால் அவருக்கு அறைந்திருப்பேனே என்று நான் மனசுல நினைச்சுக்கிட்டு சரி என்னமோ நடக்கட்டும் விட்டுட்டேன். அங்க பேசி முடிஞ்சு அன்றிரவு எங்க சாப்பாடு மௌலானா வாப்பாக்கு பீர் முகமது ஹாஜியார் வீட்டுல சாப்பாடு, இரவு சாப்பாடு. பீர் முகமது ஹாஜியார் காரை கொண்டு போய் மொஹிந்தைக்காவுக்கு முன்னால போட்டு நிற்காங்க. மௌலானா வாப்பா ஃபரீத் மீரால பேசி முடிஞ்சு மௌலானா வாப்பா பீர் முகமது ஹாஜியார் கார்ல ஏறி சாப்பாட்டுக்கு இங்க வாராங்க. ஹாஜியார் வீட்டுக்கு வரும்போது மௌலானா வாப்பா சொன்னார்கள், இவர் ஃபரீத் மீராலப்பை மூளை கட்டி மரணிப்பார். என்ன வார்த்தை இது! நாங்க இதுக்கு முதல் பேசிய அறிக்கோம், பேசல, பேச வேண்டிய நிலைமை பேசுகிறேன். மூளை கட்டு மரணிப்பார். அப்ப எங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு வேளை பைத்தியம் வருமாக்கும், மூளை கட்டு போமாக்கும் இந்த ஆளுக்கு. மௌலானா வாப்பா இப்படி சொல்லிட்டாங்களே கண்டு ஒரு வேதனையோட இருந்தோம். அதை நான் நேரில் கண்டேன், அவருடைய மூளை கட்டதை நான் நேரில் கண்டேன். இந்த பள்ளிவாசல் பத்ரு சாஹபாக்குடைய இந்த இடத்தை வச்சு நான் சொல்கிறேன், ஃபரீத் மீராலப்பை மரணிப்பதற்கு 3-4 நாட்களுக்கு முன் நான் அவருடைய வீட்டுக்கு போனேன். அவர் எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரன். அந்த வகையில் எனக்கு உரிமையோடு உள்ளே அவர் இருந்த ரூமுக்குள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய மனைவி மாத்திரம்தான் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே போனேன். ஃபரீத் மீராலப்பை அவர்கள் கதிரையிலே இருக்கிறார்கள். நல்லா மெலிஞ்சி சவுத்து நீ இல்லை என்ற அளவுக்கு நிலம் எரிக்கி இருக்கிறார்கள். காலில் 2 இடத்திலே புடவையால கட்டி இருந்துச்சு. காலில் காயங்கள் வந்தா கட்டி இருக்குமே, இந்த மாதிரி கட்டி இருந்துச்சு. அப்ப நான் கிட்ட போய், சார் என்ன காலில் காயங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? மௌலானா வாப்பாவுடைய பேச்சை அந்த இடத்திலே வைத்துத்தான் ஒரு வலியுல்லாஹ் தீர்க்க தரிசனமாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் சொன்ன செய்தி நடக்குது என்பதை உணர்ந்தேன். ஃபரீத் மீராலப்பா அவர்களிடத்திலே, சார் உங்களோட காலில் காயமான்னு கேட்டு அதற்கு அவர் சொன்ன பதில், அல்லாஹ் சாட்சி, பத்ரு சஹாபாக்கள் சாட்சி, இந்தோ என்னுடைய வாப்பா சாட்சி, காயம் ஒன்றும் இல்ல, எனக்கு சின்ன பிள்ளையில புடையம்பாம்பு கடிச்ச, அதுல பல்லு 2 இப்ப இறுக்கி அதுக்கு தான் கட்டி வச்சிருக்கேன் சொன்னார். என்ன கதை இது? கோளாறு கதை. மௌலானா பாப்பா அந்த இடத்திலேயே சபித்து விட்டார்கள். இதுதான் காரணம். அடுத்ததாக சொன்னார், மௌலவி உங்களோட பேச்சு சரியண்டு உலக நாடுகள்ல 14 நாட்டிலிருந்து பத்துவா வந்திருக்கேன்னு சொன்னார். ஒரு நாட்டிலிருந்து எந்த பேச்சு சரியண்டு பத்துவா வரல. அவர் சொல்றாரு உங்களோட பேச்சு சரியண்டு 14 நாட்டிலிருந்து பத்துவா வந்திருக்கின்றாரு. சரி என்று நான் அதையும் கேட்டுக்கொண்டேன். இப்படி மௌலானா வாப்பாவை வேதனைப்படுத்தினவர்கள் உடனுக்குடன் தண்டனைகளை அனுபவித்தவர்களும் இருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல மாட்டேன். மொஹிந்தைக்கா அடியே போய் நின்று மொஹிந்தைக்கா பள்ளிவாசல் சுவருக்கு காலால அடிச்சு மலையாளத்தம் அந்த பள்ளியை கழுகுங்களா என்று சொன்ன ஒருவர் கரத்தையிலே இருந்து சுத்தி சுத்தி தெருக்கள் எல்லாம் சென்று மரணித்திருக்கிறார்.
மௌலானா வாப்பா சாதாரண ஆக்கள் அல்ல. இது எதுக்காக வேண்டி நான் சொல்லி வந்தேன்டா, கண்டியில மௌலானா வாப்பா வந்திருக்கிற நேரம் நான் போய் அவங்களோட பேசிட்டு இருக்கும் போது கேட்கன், பாப்பா பரீத் மீரால அப்படி காரசாரமா பேசக்க நீங்க இருந்தீங்களே, நீங்க எப்படி பாப்பா பொறுமையா இருந்தீங்க? நானண்டா கூட ஒழும்பின அரைவம் பாப்பா, அது பொலிஜி பிடிச்சாலும் சரிதான், அது கங்கால போனாலும் சரிதான், அது புறகுள்ள பிரச்சனை, நான் அரைஞ்சிருப்பேன். மௌலானா வாப்பா எனக்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கவில்லை. பரீத் மீராலப்பை பேசின அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கவில்லை என்று பதில் சொன்னார்கள். அப்படியா? சரி, அவங்க அங்க இருக்கல என்றதை நான் நம்பிக்கிட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, பட்டுப்பட்டியில யாருடைய வீடு எனக்கு பேர் தெரியாது, ஒரு வீட்டுல அந்த ரூம்ல இருந்து சொல்றாங்க. சொல்லி போட்டு என்கிட்ட சொல்றாங்க, மகன் இந்த மருமகனும் இந்த பயணம் என்னோட வந்திருக்காரு, அவர் அந்த ரூம்ல இருக்காரு, நீங்க அவரையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப யாரோட மௌலானா வாப்போட நான் பேசிட்டு கூட சொல்றாங்க. அப்ப அதை விட்டு இந்த ஹோலால வந்துதான் அடுத்த ரூமுக்கு போகணும். அவன் கையை காட்டித்தான் சொன்னான், ரூம்ல இருக்கிற மகன் பார்த்துட்டு வாங்க. நான் மருமகனை பார்க்கறதுக்கு இந்த ரூமுக்கு வந்து நிமிர்றன், மௌலானா வாப்பதான் இருக்கா கட்டில்ல. உடனே விளங்கி போச்சு, இது ஒரு கராமத். அவங்க தானே நம்ம கிட்ட சொன்ன, அதுக்கு இடையில எப்படி அவங்கள நம்மள விட முந்தி வந்து இதுக்குள்ள போறது வழி இல்லையே, இது கராமத்து. நான் அப்படியே பார்த்து சிரிச்சு போட்டு, அப்ப இது கராமத்து தானே, திருப்பி போறேன். எங்க மௌலானா வாப்பா இருந்த ரூமுக்கு நான் போறேன். மௌலானா வாப்பா அங்கே இருக்கிறார்கள். அவங்களோட முகத்தையும் பார்த்து திருப்பி சிரிச்சு போட்டு திரும்பி இங்கே வாரன். மௌலானா வாப்பாவுடைய மருமகன் இருக்கார். உடனே அவர்கிட்ட பக்கத்தில் இருந்து இந்த முறை போன நானும் அவரை சந்திச்சு காய்ச்சிட்டு வந்த இந்த விஷயத்தில் நான் சொன்னேன் அவருக்கு. அவரோட காய்ச்சிட்டு விட்டு வந்தேன். இப்படி மௌலானா வாப்பாவுடைய கராமத்துக்கள் நீங்க எத்தனை பேர் கண்டிருப்பீங்க, காணாமல் இருப்பீங்க. பீர் முகமது ஹாஜியார் அவர்கள்ட்ட நீங்க கேட்டா தெரியும், அவங்களுக்கு ஒரு கராமத்தும் நடந்தது. இந்தியாவில் இருந்து மௌலானா வாப்பா அவர்களை பீர் முகமது ஹாஜியார் அவர்கள் இலங்கையை கூட்டிட்டு வாரத்துக்காக அங்க போயிருந்தார். இந்தியாவில் போய் ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் என்ற ஒரு பகுதி இருக்குதானே, ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு போய் அவனால கடந்துதான் மறுநாள் கடந்து வரணும். அப்ப பீர் முகமது ஹாஜியார் சொல்லியிருக்கிறாங்க, மௌலானா வாப்பா நீங்க இந்த கியூல நின்று நெரிசல் பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்க இந்த கதிரையில உட்கார்ந்துக்குங்க, உங்களோட பாஸ்போர்ட் சாமானையும் தாங்க, நான் அதை இமிகிரேஷன்ல காட்டி அதை விஷயத்தை முடிச்சுக்கிட்டு நான் வாரேன் என்று சொல்லி பீர் முகமது ஹாஜியார் மௌலானா வாப்பாட பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த இமிகிரேஷன்ல போய் அதை காட்டி காய்ச்சி நிக்கக்குள்ள அவன் கேட்டிருக்கான், இமிகிரேஷன்ல இருந்தவன், உண்ட பாஸ்போர்ட் சரி, அதுக்கு ஆள் நீ, இதாரப்பா இந்த தரப்ப கட்டினாலும் இந்த ஆளாது. அப்போ இவர் சொல்லிக்காரு, அது ஒரு பெரிய மனுஷன், அவங்க இந்த நெரிசல் போட மாட்டாங்க கியூல நின்று, நாங்க அவங்கள உட்கார வச்சு போட்டு இங்க வந்திருக்கணும். இந்த பெரிய மனுஷன் கிரிய மனுஷன் எல்லாம் இங்க சரி வராது, ஆள அனுப்பு கியூல ரெண்டு. மௌலானா வாப்பாட பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துட்டான் பீர் முகமது ஹாஜியார்கிட்ட. இந்த கேட்டு பாருங்க, ஹயாத்தோட இருப்பாரு. அப்ப பீர் முகமது ஹாஜியார் இது என்ன கஷ்டம், மௌலானா வாப்பாவே வாய்ப்பு கியூல அனுப்ப வேண்டி வருகிறது என்று ஒரு வேதனையோட, பாப்பா அவன் நான் கொடுத்து கேட்கான், இல்ல பாப்பா எந்த பாஸ்போர்ட் தான் சரியாங்க, உங்கள வரணுமாங்காம் பாப்பா, நீங்க கியூல போய் நிக்கத்தான் பாப்பா வேணும். சரி மகன் நாம போறோம், நாம தானே நாம போவோம் என்று மௌலானா வாப்பா ஒலிம்பிட்டு வந்து கியூல நிக்கலாம். பீர் முகமது ஹாஜியார் அவருடைய விஷயத்தை முடிச்சுக்கிட்டு சைட்ல நிக்காராம், கியூல இல்ல சைட்ல மௌலானா வாப்பாக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கைக்கிறதுக்கு பேசுறதுக்கு நிக்காராம். அப்ப மௌலானா வாப்பாவுடைய டேர்ன் வந்துச்சு. கவுண்டர் மௌலானா வாப்பா பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்களாம். அவன் பாஸ்போர்ட் பார்த்துக்கிட்டு, என்ன நீ ஒரே இலங்கைக்கு போய் போய் வாராப்பல இருக்கு, என்ன வியாபாரமான்னு கேட்டானா. மௌலானா வாப்பா சொன்னாங்களாம், இல்ல வியாபாரம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு மத குரு, அங்கே என்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அங்க காணிகளும் இருக்கு, சொத்து மத்துக்களும் இருக்கு, அதுகளைத்தான் நான் பார்க்க போறேன். சொத்து மத்து இருக்க அவனுக்கு அங்க,
ஓ சொத்து மத்தெல்லாம் இருக்கு. அப்ப உறுதியெல்லாம் இருக்கு அதுக்கு. ஓ உறுதியெல்லாம் இருக்கு, கொண்டா உறுதியேன்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே பீர் முகமது ஆஜியாருக்கு பகுத்தலை போக மாதிரி போய்த்தான். ஏன் உறுதியமா கொண்டு போற பிரயாணத்துல போக மனுஷன் இல்லையே. மௌலானா உறுதி கொண்டு போகல. அப்ப மௌலானா உறுதி காட்டலி ஒன்று காட்டையில் அதை 4-5 உறுதி காட்டணும். ஏன்னா 4-5 சொத்துக்கள் அவங்களுக்கு இலங்கையில் இருக்கு. பீர் முகமது ஹாஜியார் குறைச்சி போய்த்தாராம். இது என்னடா செய்யறது, இப்ப புடிபட்டுக்கு வாங்கல மௌலானா உறுதி இருக்கான்னு கேட்டதுக்கு ஓமண்டுட்டாங்க. வெண்டவுடன் நான் பீர் முகமது ஹாஜியாருக்கு இப்படி ஆயிருக்கு வெடு உறுதியேன்னு இருக்கான். அப்போ இந்த பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு அந்த சின்ன பேக் கொண்டு வச்சுக்கிறதான ஆட்கள் அதுக்குள்ள பாஸ்போர்ட் தான் வைக்கலாம், மேலதிகமா வைக்கலாம், வேணும் மாட்டா ஒரு சிகரெட் பக்கெட்டு வைக்கலாம், அவ்வளவுதான். ஒரு உடுப்பு கிடுப்பு சாமான் கட்டு வைக்கலாம். அதுல இல்ல இப்படி சின்ன பேக். உடனே மௌலானா வாப்பா அந்த சிப்ப துறக்காகலாம். துறக்க பீர் முகமது ஹாஜியார் யோசனை பண்றாராம், இந்த சிப்ப துறக்காக. உடனே ஒரு கட்டு உறுதி எடுத்தார்களாம் அதுக்குள்ள இருந்து. மௌலானா வாப்பா ஒரு கட்டு உறுதி, 1-2 அல்ல, ஒரு கட்டு எடுத்து அவன் மேசையில போட்டார்களாம். போட்டோன்னா ஒண்டுண்டா எடுத்து பார்த்து போட்டு, சாமி மன்னிச்சுங்க நீங்க போங்க வந்து திருப்பி விட்டான். இந்த உறுதி கட்டு எங்க இருந்து வந்த நீங்க யோசிக்கணும். அடுத்தது இவங்க 2 பேரும் இந்த வேலையில முடிக்கிறதுக்கு முதல் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க. பீர் முகமது ஹாஜியாரும் மௌலானா வாப்பாவும் அன்று தான் இங்க இலங்கைக்கு வார 12 மணி 1 மணி மட்டும் மௌலானா வாப்பா ஒழும்பி இருந்துகிட்டு ஹாஜியார் பீர் முகமது ஹாஜியார எழுப்பினாங்களாம். அப்ப அவர் கொஞ்சம் தூக்கம் எழும்பி என்ன வாப்பான்னு கேட்டான். நம்மட இந்த முகமது காசிம் ஹாஜியாரு ஆறு கிரானம்பி ஹாஜியார், முகமது காசிம் ஹாஜியார் நம்ம மௌலவிட விஷயத்தை முடிக்காம போயிட்டாரு என்றாங்களாம். பீர் முகமது ஹாஜியாருக்கு சரியா விளங்கலையா. என்ன பாப்பா இல்ல நம்ம இந்த கிரானம்பி ஹாஜியார் முகமது காசிம் ஹாஜியார் நம்ம மௌலவிட இந்த பத்வா பிரச்சனையை முடிக்காம போயிட்டாரு. என்ன பாப்பா சொல்றீங்க நீங்க? இல்லம்மா அவர் மௌத்தா போயிட்டார். எப்ப வாப்பா? இன்றைக்கு இப்ப மௌத்தார். உடனே பீர் முகமது ஹாஜியார் தூக்கி வாரி போட்டா போல இருந்துச்சாம் இந்தியாவில் வச்சு. அடுத்த நாள் காலையில ஏர்போர்ட்ல வந்து இறங்கி மௌலானா வாப்பாவோட இங்க புறக்கோட்டைக்கு வந்து நிற்கும் போது 6 மணி செய்தியில சொல்றானாம், முகமது காசிம் ஹாஜியார் ஜாமிஉல் வாஹிதீன் தலைவர் மரணித்து விட்டார் சொல்றான். அப்ப ஒலிமார்கள் அவங்களுடைய கராமாத்து விளையாட்டுக்களை எங்களால கட்டுப்படுத்தி பேச முடியாது. அவங்களுடைய கராமாத்துக்கள் விளையாட்டுக்கள் எல்லாம் எங்களுடைய அறிவுக்கு கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. மௌலானா நான் இந்த வாழ்க்கையில தம்பி அன்னாசி பழம் சாப்பிடுறதில்ல. எப்படி சாப்பிடுறேன்னு தெரியுமா? அதிசயப்படுவீங்க. சர்வத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்னாசி துண்டு இருக்குமே, இப்படி கொத்தித்தானே போடுவான் சர்வத்துக்குள்ள. அதுல ஒரு துண்டு இப்படி சின்ன ஒரு முளகு போல ஒரு துண்டு எனக்கு வகுத்துக்க போயிச்சுண்டா ஒரு கிழமைக்கு வகுத்து வலிக்கும். எனக்கு எப்படி வலிக்கும்டா வாட்டில போயிருக்கிற அளவுக்கு வலிக்கும். அப்படியான ஒரு வருத்தம். இது மௌலானா வாப்பாக்கும் தெரியும். ஏன்னா நாங்க அவங்களோட சாப்பாட்டுக்கு போற இடங்கள்ல யாரு சரி எனக்கு அன்னாசி பழத்தை தூக்கி வச்சா மௌலானா வாப்பா சொல்லுவாங்க, மௌலவிக்கு அன்னாசி பழம் ஒத்து வராது கொடுக்காதங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே தட்டி விடுவாங்க. இத்தனை இடங்கள்ல தட்டி விட்டுருக்காங்க. ஒரு நாள் ஒரு இரவு சாப்பாடு இந்த மருகும் எங்களுடைய மீனா ஹாஜியார் மருகும் இந்த அடிக்கிற வீட்டு இரவு சாப்பாடு மௌலானா வாப்பாவுக்கு என்னையும் சொல்லி இருந்தார்கள். நானும் போய் சாப்பிட்டு இருக்கும் போது அன்னாசிக்காய் அப்படி நல்ல தடிச்ச துண்டாக வெட்டி வச்சிருந்து மௌலானா வாப்பா எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. மத்தாக்களும் சாப்பிடுறாங்க. எனக்கு சாப்பிடல தானே. இடிக்க மௌலானா வாப்பா திடீரென்று ஒரு துண்டு எடுத்து எனக்கு வச்சா, சாப்பிடுங்க மகன். சாப்பிடாது வயிற்று வலி இல்லை. மௌலானா வாப்பாக்கு தெரியும் தானே. பிறர் எனக்கு வைத்தால் கூட மௌலானா வாப்பா சொல்லுவார்கள், மௌலவிக்கு வைக்கவான வருத்தம் வருமன். அவங்களே தூக்கி வச்சுட்டாங்களே என்று திடீரென்று எனக்கு யோசனை வந்து, அவங்க வச்சுதான் நாம திருப்பி வைக்கலாம். சரி மௌத்தானாலும் பரவாயில்ல, வேற என்ன செய்ய, தூக்கி வச்சுட்டு நாம என்ன செய்யலாம், மௌத்தானாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம். அவ்வளவு துண்டை. இதுக்கு நம்ம இப்படி
சர்வத்துக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு மிளகளவிலான ஒரு துண்டு போனா ஒரு வாரம் பாட்டில் இருக்க வேண்டிய ஆள் ஒரு துண்டையும் சாப்பிட்டு போட்டு இந்த பள்ளிவாசல் மணல்ல வந்து இருக்கன். டைமை பார்த்திருக்கேன் வலி எழும்பு மண்டு. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு கொஞ்சமேனும் ஒரு சிறிய அளவிலேனே எனக்கு வலி வரல, அந்த வலியே இல்லை. இப்படி மௌலானா வாப்பா பல அற்புதங்களை பல கராமத்துக்களை காட்டினவங்க. இவங்களை போல ஒரு ஷேக உண்மையிலேயே நானண்டா காணல. ஒன்றோ சூபி ஹசரத் அவங்களும் வந்து நான் பேசின பேச்ச செரி என்று செரி கண்டாள். மௌலானா வாப்பா அவர்கள் ரவுமௌலை பேசுறது பிள்ளையண்டி இந்த ஊர்ல சொல்லி இருந்தா அவர்களுக்கு நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் மிகவும் கண்ணியம் கொடுத்து மிகவும் சிறப்பாக வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சதம் வருவது கெட்டு போனாலும் சத்தியத்துக்கு மாறாக நான் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். சிலாக்கள் நினைக்கிற மௌலானா வாப்பா இந்த இந்தியாக்கள் இருந்து இலங்கைக்கு வார காசிக்குத்தான், இல்ல காத்தாங்குடியில வார காசிக்குத்தான் என்று அவர்கள் எதிரிகள் நோட்டீஸும் அடிச்சிருக்காங்க. அப்படி காசிக்கு வார இந்த தெஹிவள மதரசா கட்டினேலவா எத்தனை லட்சம் ரூபா போயிருக்கும்? 25 லட்சம் ரூபா போனேன் என்று வச்சுக்கோங்க. அதுல மௌலானா வாப்பாட சொந்த பொக்கெட் பணம் 15 லட்சம் ரூபா. அதை புள்ளங்கி கொள்ளணும். காசிக்கு வார மௌலானா காசிக்கு ஆவண்டித்தான் அவங்க அஞ்சு வாராங்க என்றிருந்தா 15 லட்சம் ரூபா தன்னுடைய சொந்த பணத்தை பள்ளிவாசலுக்கு கொடுப்பார்களா? இல்ல. பட்டுப்புட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மதரசா பள்ளிவாயல் 25 லட்சம் ரூபாய் என்றால் அதுல அரவாசி மௌலானா வாப்பாவுடைய பொக்கெட் சொந்த பணம், பர்சனல் பணம். ஒரு நாள் நான் போயிருந்தேன் மௌலானா வாப்பாவை பார்க்கறதுக்கு. ஒரு நாள் இரவு ஒரு 12 மணியா போச்சு. இக்பால் ஹாஜியாருங்கிறவருடைய வீட்டுல மௌலானா வாப்பா இருக்காங்க. நானும் அன்னிருந்தான் வாகனம் போச்சு. படுக்கிறதுக்கு இடையில ஒரு தரம் பார்த்துட்டு படுத்துடலாம்ன்றதுக்காக வேண்டி நான் போனேன். படுத்துட்டாங்க எல்லாரும். தட்டி எழுப்புறையா எழுப்புற இல்லையா ரெண்டு யோசனை பண்ணிக்கிட்டு நிக்கும் போதோ அங்க உள்ளுக்கு கேட்டுட்டு சத்தம். வெளியில நாங்க கதை வடைச்ச காரு கதை வடிச்ச சத்தம் எல்லாம் உள்ளுக்கு கேட்டுட்டு அந்த வீட்டுக்காரால் மெத்தையில வந்து நின்று போயிட்டு எட்டி பார்த்தாரு. நான் நிக்கேன். ரவுமௌலவியான்னு கேட்டாரு. ஓம் ஹாஜியார் என்றார். பணமாண்டு இறங்கிட்டு வந்து கதவையெல்லாம் திறந்துட்டு மௌலானா வாப்பா படுக்காக எட்டி பாருங்க என்று அங்க போய் எட்டி பார்த்த மௌலானா வாப்பா தனி ரூம் ஒன்றுல கதவெல்லாம் திறந்தான் இறக்கி படுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் சொன்ன அந்த வீட்டுக்கார ஆளுகிட்ட எழுப்பவானா இன்ஷா அல்லாஹ் காலையில வந்து நாங்க சந்திக்கிறோம். அப்ப என்னத்தையும் குடிச்சிட்டு போங்கன்றாரு. என்ன வேணும்னு கேட்டாரு. என்ன சரி தாங்க என்று கோப்பி குடிங்கன்றாரு. சின்ன கப்புல கோப்பி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க போன 5-6 பேருக்கும் தந்து குடிச்சிட்டு மௌலானா படுத்த ரூமில் இருந்து ஒரு சத்தம் வருது, ஹாஜியார். உடனே இக்பால் ஹாஜியார் ஓடி போனாரு. ரவுஃப் மௌலவியை உள்ளுக்கு வர சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஹாஜியார் இருந்தாரு. மௌலானா அப்பாவுக்கு விஷயம் புழங்கி போச்சு, உங்களை வரட்டான்னு சொல்றாங்க. அப்ப நாங்க எல்லாரும் போயிருந்தோம். போயிருந்தா மௌலானா அப்பா போயிருந்தா என்னமும் சொல்லுவாங்க, இல்லாட்டி நாங்க என்னமும் கேட்கத்தானே வேணும். ஒன்றும் சொல்லல, மகனிஞ்சு வாங்க என்றாக. என்ன இன்னும் முக்கியமான விஷயமாக்கும் நான் ஒழும்பிட்டு போனேன். அந்த மேல் மாடியில் அந்த பெல்கனி பக்கம் சின்ன ஒரு ஓடை ஒன்று இருந்துச்சு. அந்த ஓடைக்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் கேட்டாங்க என்கிட்ட, காசிகள் வேணுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. இல்ல பாப் காஜும்பானாங்கிறாள் இப்பான உலகத்துல நமக்கு எண்ணம் தான். நீ பெரிய மனுஷனுக்கிட்ட ஓம் வேணும் என்று சொல்லலாமா? இல்ல பாப்பா தேவையில்லை. இல்லமான்னு காசு வேணுமெண்டா கேளுங்க தாரணண்டா. இல்ல பாப்பா தேவையில்லை. எனக்கிட்ட இப்ப மகன் கோடிக்கணக்கில் காசு இருக்கு, நீங்க உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் என்றாலும் நான் இப்ப தரலாம். கண்ட உடனே எனக்கு நெஞ்சுக்குள்ள இது கேட்டுக்குவோமா அண்டும் வருகுது. இல்ல பாப்பா மரியாதை இல்லை தானே. இல்ல பாப்பான்னு 3வது தரமும் சொன்னேன். அப்படியா வாங்க எது கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டான். அதுக்கு ஒரு நாளைக்கு முதல் இந்த சம்பவம் நடக்கிறதற்கு ஒரு நாளைக்கு முதல் ஃபாரூக் மௌலவி அவர்கள் மௌலானா வாப்பாவை சந்திக்க போயிருக்கிறார்கள். அதே வீட்டுல மௌலானா வாப்பா ஃபாரூக் மௌலவிய மகன் கொஞ்சம் வாங்கேந்து என்ன கூட்டிட்டு போனாங்களோ அந்த ஓட அதுக்குள்ளேயே கூட்டிட்டு போய் காசு கொஞ்சம் தேவைப்படுது மகன், உங்கள்கிட்ட எடுக்கலாமா ரெண்டு ஃபாரூக் மௌலவியிட்ட கேட்டு. பாப்பா இல்லை எனக்கு சிலவுக்குள்ள மாதிரி தான் கொஞ்சம் தான் இருக்கு வாப்பான்னு ஃபாரூக் மௌலவி சொல்லியா.
இல்ல மகன் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான் எடுக்கலாமான்னு எண்ணத்துல நான் கேட்டேன். இல்ல பாப்பா என்கிட்ட சொன்னதோட ஓட்டிங்க. அடுத்த நாள் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. எப்படி சொல்றாருன்னு, இப்போது என்னிடத்தில் கோடிக்கணக்கில் இருக்கிறது மகன், உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் என்றாலும் நான் தருவேன். மனதில் விருப்பம் இருந்தாலும் இதை கேட்டுக்கிறதுக்கு கூச்சத்துல நான் கேட்கல. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, புறஞ்சல வந்து கேட்சிட்டிக்குள்ள, நீ பெரிய மடையன், இந்த மனம் என்ன சொல்லுது, பெரிய மடையன்டா நீ, அவங்கதானே உனக்கிட்ட வழிய கேட்டாக, அப்படி சொல்லியும் கேட்டார்களே, அப்ப நீ கேட்டிருக்கலாம் தானே என்று எனக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன ஹதீஸ்? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு. சுபஹ் தொழுகையிலிருந்து அஸர் தொழுகை வரை எவ்வளவு நேரம் தம்பி? சுபஹ் தொழுது முடிச்சவங்க மிம்பர்ல ஏறி நின்று அஸர் முடிகின்ற வரை. அப்ப நாங்க இடையில ஒரு கருத்தொண்டு வச்சுக்க வேண்டி வரும். ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒரு வேளை இறங்கி தொழுதிருப்பாங்க. என்ன தொழாம இருந்திருக்க மாட்டாங்களே ரசூலுல்லாஹ். அஸர் தொழுகைக்காக வேண்டி ஒரு வேளை இறங்கி தொழுதிருப்பாங்க. அவ்வளவு நேரம் தான் போயிருக்கும். மற்ற நேரம் அவ்வளவு பேசி போட்டு சொல்றார்கள். இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களில் எவர் எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம். மா தும்து ஃபீ மகாமி ஹாதா, நான் இந்த மிம்பர் படியில் இருந்து இறங்கும் வரை கேட்கலாம். இறங்கினால் என்னால் செய்ய முடியாது. இறங்குற வரைக்கும் நீங்க யாரு எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றா அது ஒரு பொறுப்பான கட்டம். மாதும்து ஃபீ மகாமி ஹாதா, என்னுடைய இந்த மகாமிலே என்றா அவங்க அந்த மிம்பரை குறிச்சாங்க என்று நாங்கள் கருத்தில் எடுக்க கூடாது. அவர்கள் ஒரு ஃபனாவுடைய மகாமிலே இருந்தார்கள். அதைத்தான் சுட்டி காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த மகாமில் இருக்கும் வரை அல்லாஹு தஆலாவுக்கு முகுனி கனி ரெண்டு திருநாமம் இருக்கு. கனி என்றா செல்வந்தன், காசிக்காரன் என்ற அர்த்தம். முகுனி என்றா காசிக்காரனாக ஆக்கி வைக்கிறவன், மத்தாக்களை காசிக்காரனாக ஆக்கி வைக்கிறவன். ரெண்டு திருநாமங்கள் இருக்கு. இந்த திருநாமத்தில் ஒருவர் ஒரு நபியோ ஒரு வலியோ ஃபனாவாகி இருக்கிற நேரத்தில் அவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, குறையாது. அந்த நேரத்தில் நாங்களும் அம்புட்டா என்ன செய்யணும், பிடிச்சுக்கணும். அது எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. இப்படி ஒரு சம்பவம். அடுத்தது இன்னும் ஒரு சம்பவம். இதெல்லாம் நான் சொல்கிறேன் மௌலானா வாப்பாவுடைய பெருமையை எடுத்து காட்டுவதற்காக. நானும் வெளிநாட்டில் இருக்கார் இப்ப எங்களுடைய ஷமீம் பிசி, அவரும் கலீலுர் ரஹ்மான் பிசி அவரும் ரெண்டு பேரும் என்கிட்ட சொன்னாங்க, நாங்க பையத்து எடுக்கணும் மௌலவி, நீங்க மௌலானா வாப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. மௌலானா வாப்பா லேசில் பையத்து கொடுக்கறதில்ல, கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, நாம போய் சொல்ற நேரம் ஒருவேளை நமக்கு கண்ணியம் தந்து அவங்களுக்கு பையத்து கொடுத்துருவாங்க எண்ணத்துல இப்ப ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு போறேன். எப்ப போறேன், ஒரு நாள் சுபஹுக்கு பிறகு போறேன். போய் சந்திச்சு டைம் கேட்டுக்கிட்டு வருவோம்ங்கிறதுக்காக எங்க இருக்கிறாங்க, தெஹிவளையில மௌசூப் மாஸ்டருடைய வீட்டுல மௌலானா வாப்பா உறங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்க போனோம், வீடு பூட்டி. என்ன செய்யற கதைச்சி நிக்க எங்களுடைய காங்கனோட அப்துல் வாஹித் இருக்கிறாரு. காங்கனோட அப்துல் வாஹித் புலவனார், அவங்களுடைய மகன், உங்களுக்கு தெரியும். மௌலானா பாப்பாக்கு அந்நேரம் ஹிதுமத்து செய்து கொண்டு மௌசூப் மாஸ்டர் வீட்டுல அவர் தங்கி இருக்கிறார். அவர் மெத்தையில படுத்திருக்கிறார் போல இருக்கி. நான் கழிச்சிட்டு இருந்தது சத்தம் கேட்டு அவர் மெத்தையில வந்து பெல்கனியில வந்து, மௌலவி வந்தையா நீங்க? ஓம். கதவை பூட்டிக்கு அதான் நிக்க மாட்டேன். மௌலானா பாப்பா படுக்காக இருந்தாலும் எழும்பிடுவாங்க, நான் கதவை திறந்துடுறேன், நீங்க வந்துடுங்க என்று சொல்லி அவர் மாடியில இருந்து வந்து கதவை திறந்து விட்டாரு. நாங்க போய் உள்ளுக்கு இருந்தோம், மௌலானா பாப்பா ரூமுக்கு போகல, உள்ளுக்கு இருந்தோம். ஒரு அரை மணி ஆளுக்கு வரும் மௌலானா பாப்பா முழிச்சுட்டாங்க. முழிச்சு வர சொல்லுங்கன்றாங்க. அப்ப நாங்க போனோம், சேத்தண்ணி வந்துச்சு, குடிச்சிட்டு இருக்கோம். திடீரென்று மௌலானா பாப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, காசு கிடைக்குமான்னு கவலைப்படவானார். நாம காசை பத்தி கதைக்கையும் இல்லை, அதை பத்தி நினைக்கையும் இல்லை, காசு கிடைக்குமான்னு கவலைப்படவானான்னு சொல்றாங்கல்ல. இது என்னது, நம்ம காசு வரப்போகுதாக்கும் அல்ஹம்துலில்லாஹ், நல்லதுதான். நானும் மனதில் நினைச்சுக்கிட்டு எதிர் வராம அவங்களோட வாயிலிருந்து வந்தது, நாம கேட்கவும் இல்லை, அப்ப வருமாக்கும் நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போன விஷயத்தை பையத்து கொடுக்கணும் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க 4 ராவைக்கோ கூட்டிட்டு வாங்க, பையத்து கொடுப்போம்னு சொன்னாங்க. சரி முடிச்சு போட்டு நான் வந்துட்டேன்.
ஒரு டெலிபோன் கோல் ஒன்று வருகிறது. நான் தங்கியிருந்த இடத்துக்கு ரவுஹ் மௌலவி இருக்கிறாரா ஆண்டு. அப்ப அந்த வீட்டுக்காரன் தான் கோல் எடுத்து கேட்டா, ஒரு இந்துக்காரன் ரவுஹ் மௌலவி இருக்கிறாரா? ரவுஹ் மௌலவி இந்த இருக்காரு. அவரை நான் சந்திக்க வேணும், உங்களோட இடத்தை அட்ரஸ் சொல்லுங்க, நான் பாரன், அல்லது எந்த அட்ரஸ் சொல்றேன், அவரை கூட்டிட்டு வாங்க. அப்ப இவரு வீட்டுக்காரால் நீங்க இங்க வாங்க என்று சொல்லாம உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன் வேன் இருக்கேன்னு சொன்னாரு. அப்ப அந்த அட்ரஸ் சொன்னான். சொன்ன உடனே இப்படி வர சொல்றான். அவன் இந்து அல்லவா, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. இந்த எண்ணமெல்லாம் வரல, இந்த காசி எண்ணமெல்லாம் எனக்கு வரல. நான் மார்க்க சம்பந்தமான பிரச்சனைகள் பேச போறானோ அல்ல வேற என்னமோ தான் நான் நினைச்சுக்கிட்டு அப்ப அந்த வீட்டுக்காராள்கிட்ட சொன்ன நம்ம வேன் எடுங்க போவோம்ட்டு உடனே போகல. அதுல 2 மணித்தியாலம் கழிச்சு சில வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க போனோம். போன உடனே வேன்கார முதலாளிய அவன் உள்ளுக்கு எடுக்கல, இங்க இருங்கேன்ட்டான். அவன் ரூமுக்கு எடுக்கல, வெளியில ஹோல்ல இருக்க சொன்னா பெரிய ஊடு. அவன் கோடீஸ்வரன் நாள் என்ன உள்ளுக்கு வாங்கேன்டான். உள்ளுக்கு போனேன். அப்ப நான் அவனை சந்திக்கன். ஒரு பார்சல் தந்தான், ஒரு பார்சல். அவன் தரக்குள்ள எனக்கு இப்ப இந்த சிகரெட் பக்கெட்டுகளை அடிச்சு கட்டி தந்த மாதிரி தான் இருந்துச்சு. தந்தான். இது என்ன இதுன்னு கேட்டேன். அது உங்களுக்கு பணம், அதை நீங்க எடுத்துக்கங்க. என்ன நீங்க எனக்கு அறிமுகம் இல்லை இப்படி இல்லை, அது உங்களுக்கு நான் தர வேண்டிய பணம், நீங்க எடுத்துக்கங்க. விளக்கம் கேட்க வேணான்ட்டான். கேட்க வேணான்றதுக்கு ஒரு மரம் திருப்பி கேட்கறது ஒரு டீசெண்டா இருக்காது ரெண்டு. சரி, அப்ப நான் போயிட்டு வரணும்னு சோடா உடைச்சு தந்தான். எனக்கும் போன ஆளுக்கும், அவர் நம்மளோட ஆள் தான், நம்மளோட கூட்டாளி, நம்மளோட தவிது வாதப்புள், அவருக்கும் கொடுத்தான். 2 பேரும் குடிச்சிட்டு மேல வரக்க பணம் சொல்லிட்டான் தானே. அப்ப எவ்வளவு வரைக்கும் பார்க்க பேக்க திறந்து பார்த்தா 500 ரூபாய் தாளாக 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாண்டா, நான் நினைக்கவும் இல்லையே. அல்லாஹ் அந்த ஆண்டு 85,000 ரூபாய ஊருக்கு கொண்டு வந்து கடன் கொடுத்தேன். அவர் இவருக்கெல்லாம் 1000, 2000, 500 வேண்டி எல்லாத்தையும் கடன் கொடுத்தேன். 85,000 ரூபாய 15,000 ரூபாய நாங்க எடுத்துக்கிட்டேன். எந்த சொந்த தேவைக்கு ஒரு சாமான் வாங்குறதுக்காக நாங்க எடுத்துக்கிட்டேன். இதை எதுக்காக வேண்டி சொல்கிறேன், மௌலானா வாப்பா அவர்களுடைய கராமாத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகத்தான் சொல்றேன். மௌலானா வாப்பா எங்கட வாப்பா மாதிரி ஒரு ஆளாகத்தான் அவங்களோட ஊர்ல இருந்திருக்காங்க. எங்கட வாப்பா மௌத்தானத்துக்கு, அந்த மௌத்தாகிற டைம்ல எங்களுக்கு இவங்க ஒரு ஒலியுவாவா இருக்கும் என்றது தெரியும். மௌத்தாகிற சக்கராத்து வருத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சே, இன்றைக்கு நாளைக்கு மௌத்தா, அந்த நேரம் தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டுமல்ல, மாப்பாவோட நிறைய நெருங்கி ஒட்டி இருந்தாங்களுக்கு அப்பான் தெரியும். அவங்க சில சில செய்தி சொல்லுவாங்க. இந்த இவர் இஸ்ராயல் வாரார், பாண்டா வந்துட்டு போறார் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. எங்களை வச்சு சொன்னாங்க ஒரு தரம் மௌலை மாறையில் அம்மச்சி, ஏய் எனக்கு பயம் இல்லை மௌத்துக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் எடுக்க வருவார் அல்லவா, வரக்க ஒவ்வொரு ஆக்கட்டையும் அவரவர் தகுதிக்கு நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் வார. ஒரு சாலியான நல்லடியான கிட்ட சாலியான மாதிரி வருவாங்க. பெரிய ஆக மோசமானவன்கிட்ட ரூஹ் எடுக்க வரக்க எப்படி வருவாங்க? பெரிய பெல்ட் எல்லாம் போட்டு துப்பாக்கி அது சாமான் கிருஷி கத்தி இப்படி சாமானோட வருவாங்க. பயப்பட்டு கத்துவாங்க. சாலியான மனுஷன்கிட்ட போக்க சாலியான மாதிரி வருவாங்க. ஆனா எனக்கிட்ட எப்படி ரூஹ் எடுக்க வருவாங்கன்னு நான் யோசிச்சு தான் இருந்தேன். இப்ப வந்து சொல்லிட்டு போறாங்க, நீ பயப்பட வேணா, இந்த உடையிலான் நான் வருவேன் உண்ட ரூஹ் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன உடையில வந்தாங்கன்னு கேட்டோம். சொன்னாங்க, வாப்பா இந்த எல்லாருக்கும் தெரியும் மௌலிமாருக்கு, ஒரு பாணி நிற குதிரை, பாணி நிற குதிரையில் பச்சை ஜுப்பா போட்டு பச்சை தலப்பா கட்டிக்கிட்டு வந்து சொன்னார்கள், நான் தான் இஸ்ராயேல், உண்ட ரூஹ எடுக்க வருவன், இதே அமைப்பில் தான் உண்ட ரூஹ எடுக்கும் போது நான் வருவேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லிட்டு போறாங்க. ஆகவே எனக்கு பயமில்லப்பா இனி என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மௌத்தான நேரத்தில் தான் எங்களுக்கு அந்த அவங்க ஒரு கிராமத்துள்ள மனுஷன் என்றது விளங்கிச்சு. பாப்பா அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா தெரிய வந்துட்டு,
அவளோட நெருங்கியிருந்த கொஞ்சாதி எங்க உம்மா இருக்காவ மண்ணளவும் தெரியா. அவ என்ன சீட்டிப்பா என்ன இவர ஆலிமு அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சிட்டு இருந்த இவர ஆலிமு வேணும்டா கொஞ்சம் கெட்டிக்கார ஆலிமு அவ்வளவுதான் நினைச்சு. பாப்பாவுடைய தரஜா எனக்கும் தெரியா, எங்க உமாக்கும் தெரியா, எங்கட தாத்தா தங்கச்சிமாருக்கும் தெரியா, ஒருவருக்கும் தெரியா. அப்ப எப்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க? நான் கம்பத்துக்கு இந்தியாவில் கம்பத்தில் ஒரு ஒலி உருவாயிருக்காங்க என்று அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி நான் போனேன். இது இந்த ஒரு ஜும்மாவில் நான் இதை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால. அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட சொன்னாரு, உங்களோட பாப்பாவுடைய ஜனாசாவுக்கு அபுதால்களில் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுடைய பாப்பாவுடைய ஜனாசா தொழுகைக்கு, பாப்பாட ஜனாசா தொழுகை எங்க நடந்த? மீராவள்ளியில நடந்து ஜனாசா தொழுகை நடந்த. உங்களோட பாப்பாவுடைய ஜனாசா தொழுகைக்கு அபுதால்களில் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்ப நான் விளங்கினேன், அபுதால் ஒரு ஆள் ஒருவருடைய ஜனாசாவுக்கு வாரேண்டா அவர் அபுதால் அறிக்க வேணும் அல்லது அவரை விட மேலான ஆள் அறிக்க வேணும். ஒரு அபுதால் ஒருவருடைய ஜனாசாவுக்கு வாராரன்மண்டா அந்த மௌத்தான ஆள் ஒன்றும் அபுதால் அறிக்கணும் அல்லது அபுதாலை விட கிரேட் கூடின ஒரு ஆளாக இருக்க வேணும். பாப்பா அபுதாலாக இருந்திருப்பார்கள் அல்லது அதை விட தரஜா கூடினவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை பிறகுதான் உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் மௌலானா வாப்பாவும் இருந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும், மௌலானா வாப்பாட பஞ்சாதிக்கும் தெரியா, மௌலானா வாப்பாட பிள்ளைகளுக்கும் தெரியா, மௌலானா வாப்பாட மருமக்களுக்கும் தெரியா, மௌலானா வாப்பாட குடும்பத்துக்கும் தெரியா. இவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்துச்சாங்கன்னா, நாங்க எல்லாம் எங்க வாப்பா நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு ஆலிமோண்டு, அந்த மாதிரி ஒரு தங்கள் ஒரு ஆலிமு ரெண்டு தான் நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறார்கள். அது எப்படி நான் அறிஞ்சேன்டா, மௌலானா வாப்பாவுடைய சொந்த ராத்தாவை கல்யாணம் முடிச்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, 72 வயசு, ஒரு ஆலிம். அவர் மௌலானா வாப்பாட மச்சான். அந்த மனுஷன் 2 ஆம்பளை பிள்ளைகளும் தான் மௌலானா வாப்பாட 2 பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சிருக்காங்க, சொந்த மருமகன். இவர் சொன்னார், அதாவது மௌலானா பாப்பாவுடைய மச்சான் அந்த ஆலிமு மௌலானா பாப்பாவை குளிப்பாட்டின கட்டில கொண்டு போய் எண்ணெய் வச்சு அவர் அந்த கட்டில இருந்துகிட்டு சொல்றாரு, மௌலவி மௌலானா பாப்பா எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க, நாம நினைக்கையும் இல்லை அவங்க செஞ்சிருக்காங்க. எந்த பேச்சுக்கு செட்டு அவ்வளவும் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க இந்தியாவில், அவங்களோட அந்தர தீவு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தூரம். நாம கூட இந்தியாவை போக ஒரு பேச்சுக்கு செட் பீஸை கொண்டு போக பயப்படுற கஸ்டம்ஸ்ல பிடிச்சி போட்டுருவான், எறிஞ்சு விட்டுருவான். அவ்வளவு பேச்சையும் கொண்டு போய் அங்க கொடுத்திருக்காங்க அந்தர தீவுல. அவங்களுக்கு என்ன தெரியும்? மலையாளம் தான் தெரியும், தமிழ் தெரியாது, அல்லது தீவு பாச தெரியும், தமிழ் தெரியாது. இருந்தாலும் இந்த தமிழ் கெசட்டை, தமிழ்ல நாம பேசின கெசட்டை போட்டு 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 கேட்டு கேட்டு பாச தெரியாட்டியும் விஷயத்தை விளங்கின ஆக்களாக இருந்திருக்காங்க. அந்த மனுஷன் என்கிட்ட சொன்னாரு, மௌலானா வாப்பாட மச்சான் ஒரு ஆலிம், 72 வயசு, மௌலவி இவர் தங்கள் நிறைய உங்களோட பீஸ்களை கொண்டு வந்து போட்டு போட்டு நாங்க கேட்டு கேட்டு உங்களை பார்க்கணும், நீங்க இங்க வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அல்லது நாங்க தான் இலங்கைக்கு வந்து உங்களை பார்க்கணுமோ என்ற எண்ணத்தில் இருக்க அல்லாஹ் தஆலா உங்களை நம்மளோட காலடியிலே அனுப்பி வச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம், நீங்க இருங்க இந்த கட்டில, இதுதான் மௌலானாவை குளிப்பாட்டின கட்டில் ரெண்டு வட்டம் அந்த கட்டில வச்சுக்கிட்டு சொன்னாரு என்கிட்ட. அவர் ரெண்டு தான் பேசினாரு, என்ன அவர் ரெண்டு தான், அவங்க மலையாளத்தில் பேசுற, அவங்க என்று காய்க்க மாட்டாங்க, அவர் ரெண்டு தான் சொல்லுவாங்க. நாம நினைச்சுக்கப்படா கண்ணியம் இல்லாம காய்ச்சி ஆக மாட்டேன், அது அப்படித்தான் காய்க்கிற கொண்ட அடி அடியை வாடி ரெண்டு தான் கூப்பிடுவாங்க, ஏண்டா மாமனே அண்டி சொல்ற மாதிரி. நாம நினைச்சுக்கப்படா என்னோட அடிய பிடிக்க ஆக்களுக்குள்ள வச்சு கூப்பிடுறேன். அவர் சொல்றாரு, தம்பி மௌலவி இவரு மௌலானா அறிக்காரு, இவரு மௌலானா இவரை நான் ஒரு சாதாரண ஆள் தான் தம்பி நினைச்சிட்டு இருந்தேன், இவருக்கு சுன்னத்து பண்ற நேரம் இவர் ஆத்தாவை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, மௌலானா வாப்பாவுக்கு சுன்னத்து பண்ற நேரத்தில் அவர் ஆத்தாவை நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். அந்த மௌலானா எனக்கிட்ட இருந்துதான் வளர்ந்தவர், ஆனா அவர் ஒரு சாதாரண ஆள் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் அவர்கிட்ட ஜனாதாவும் தொழுவிச்சேன், தொழுவிக்கக்குள்ளேயும் அவர் ஒரு சாதாரண ஆள் தான் நான் நினைச்சிட்டு தொழுவிச்சேன். அடைக்கிறதுக்கு பிறகு அடுத்த நாள்
குடும்பத்தார் எல்லாரும் சொன்னாங்க, போய் ஜியாரத்து பண்ணி போட்டு ஒரு பாத்தியா கொண்டு போய் போட்டு வருவோம் வாங்க என்ன கூப்பிட்டாங்க. நான் தான் இப்ப அவரோட குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் வயசு கூடினாள், ஒரு ஆலிமுன்னு நான் தான். அப்ப நாம போவோம்னு நான் போய் அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் ஒரு 10-25 பேரு எல்லாரும் நின்று நாங்க பாத்தியாவில் அவங்க ஓதி போட்டு சலாமெல்லாம் சொல்லி போட்டு திரும்பி வாரம் ஒரு 10 அடி 15 அடி வச்சிருப்போம். எந்த மனசுல ஒரு எண்ணம் கொண்டு வந்துச்சு, அவர் சொல்றாரு, எந்த மனசுல ஒரு எண்ணம் கொண்டு வந்துச்சு, கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், அப்புறம் திரும்பி பார்ப்போம் என்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வந்துச்சு. உடனே திரும்பி பார்த்தன் தம்பி. அவர் இந்த கதைக்குள்ள இந்த கட்டிலாம் இருந்து கதைச்சாரு. அவர் கையை காட்டினார், இப்படித்தான் இந்த அளவிலான ஒளித்தூண், ஒளியினாலான நூறாலான ஒரு தூண் உண்டு அவரோட கபர்ல இருந்து இப்படி உசந்துகிட்டு போகுது தம்பி. நான் அப்படி புறச்சு போய் நின்றன். இந்த கண்ணற்ற அளவுக்கு அது தூரத்துக்கு போகுது, மேலு அதுக்கு அங்காரையும் போகுது. எனக்கு இந்த கண் பார்வை தெரியல. அப்பதான் நான் நினைச்சேன், இவர் தங்கள் பெரிய மனுஷன் என்று அதுவரைக்கும் எனக்கு தெரியாது தம்பி. இவர் ரொம்ப பொறுமைசாலி. என்ன நீங்க அடிக்கடி தங்களை பத்தி பொறுமைசாலி என்கிறீங்களே என்ன? நான் தம்பி சிங்கப்பூர் போயிருக்கேன். அவர் ஒரு ஷேக், பயத்து கொடுக்கிற ஷேக் மௌலானா வாப்பட மச்சான். சிங்கப்பூருக்கு நான் ஷேக்காக போயிருக்கேன், ஹாங்காங் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், சிலோனுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ மக்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். இந்த மனுஷனை போல ஒரு பொறுமைசாலியை நான் காணல. அடிக்கடி இதை சொல்றாரு. அப்ப கேட்கத்தானே வேணும், என்னங்க அப்படியே பொறுமைசாலி. அவர் சொன்னாரு, தம்பி இவருக்கு வந்த வருத்தம் இருக்க, இந்த வருத்தம் மனுஷனுக்கு வந்தா அவன் நிச்சயமா தற்கொலை தான் செய்வான். 1,00,000 ஒன்று கூட தற்கொலை செய்யாம தப்ப மாட்டான். அப்படியான வருத்தம் தம்பி. ஆனா அந்த மனுஷன் எனக்கு வருத்தமா இருக்கி துவா செஞ்சேன்ற ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட குடும்பத்துக்கிட்ட சொல்ல இல்லை. எனக்கு வருத்தமா இருக்கி என்று அவதிப்படல. அடிக்கடி ஹதீதான் சொல்லுவாரு, அடிக்கடி கொத்துபாவெல்லாம் ஓதி காட்டுவாரு, அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒன்று செய்வாரு, என்ன கொஞ்சம் ஒழிப்பி இரிப்பாட்டுங்க ஏம்பாரு, நாங்க எழுப்பி இரிப்பாட்டுவோம். வளர்த்தாட்டி விடுங்க ஏம்பாரு, வளர்த்தாட்டி விடுவோம். இவ்வளவுதான் அவர் சொல்லுவாரு. வேற நோயை பற்றி எல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்ட மாதிரி சொல்ல மாட்டார் தம்பி. ஆனா அவர்கிட்ட வியாதி அப்படியான வியாதி. என்ன வியாதி? அப்படி என்ன வியாதி கேட்டேன். அதுக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. மௌலானா வாப்பாக்கு சூனியம் செஞ்ச, அங்க செஞ்ச, காத்தாங்குடியில இருந்து செஞ்ச, குழம்புல இருந்து செஞ்ச, கண்ணுல இருந்து செஞ்ச. ஒரு சூனியமும் கிடையாது மௌலானா வாப்பாக்கு. எனக்கிட்டையும் சொன்னாங்க, மௌலானா வாப்பாட வீட்டிலேயே சொன்னாங்க. என்னிடத்துல மௌலானா வாப்பாட மூத்த மருமகன் கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள கதவை கூட்டி போட்டு, மௌலவி தங்களுக்கு என்ன வருத்தம் தெரியுமான்னு கேட்டாரு. சரியா ஹபீப் பண்டன் சூனியம் என்னத்திலேன்னு கேட்டது. பூனையிலையும் மீனிலையும் ஆட்டுத்தலையிலையும் செஞ்சிருக்காங்க. அப்படியா? நானும் கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் ஹக்கீக்கத்தில் மௌலானா வாப்பாவுக்கு சூனியம் இல்லை. அது ஹாரி சொன்ன கதை, இடையில் உள்ளவன்கள் எழுப்பிவிட்ட கதை. எப்படி எழுப்பிவிட்ட? இப்ப மௌலானா வாப்பாவில் இதக்கமான மஹப்பத்தான ஒருவன் என்ன செய்யற, குறிகாரன்கிட்ட போறேன். மன வருத்தத்துல போய் இவங்களுக்கு என்ன என்று கேட்கிற. குறிகாரன்ல 199 பேரு பொய்காரம். என்ன சொல்லுவான்? சரியான சூனியம் வந்துருச்சு. இப்படி கண்டியாக்களும் எத்தனையோ சூனியங்காரன்கிட்ட போய் சாத்திரக்காரன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சூனியம். அதே மாதிரி கொழும்பில் உள்ளவர்களும் கொழும்புல எத்தனை ஹாமுதிர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் சூனியம் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மௌலானா வாப்பாவுடைய அந்த கண்ணனூர் அந்த ஊரிலையும் அவங்களோட குடும்பத்தார் போய் கேட்டிருக்காங்க. சூனியம் தான் சொல்லி. ஒரே ஒரு ஹாமுதுரு கண்டில ஆகப்பெரிய பன்சலையும் இந்த இது என்ன தலதா மாளிகை, தலதா மாளிகையில் இருக்கக்கூடிய, தலதா மாளிகையான கண்டியில் இருக்கிற அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய பெரிய ஹாமுதுரு மட்டும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கண்டியாக்கள் போய் கேட்ட நேரம் 2 பேர் காக்காவும் தம்பியும், அவர் 2 பேரும் தான் எனக்கிட்ட சொன்ன கண்ணனூர்ல வச்சு சொன்னாங்க. அவங்க போய் கேட்டதுக்கு அவன் சொன்னானா எல்லாம் கணக்கும் போட்டு பார்த்துட்டு, இவருக்கு சூனியமே கிடையாது, ஆனா இவருக்கு வருத்தம் தான்.
இவர்களுடைய கடவுளிடத்தில் சிவமாக்கு என்று கேட்டால் அவன் சிவமாக்குவான். ஆனால் இவர் கேட்காமல் இருக்கார். இதுதான் உண்மை. அது வருத்தம் தான், அல்லாஹ் விட்ட வருத்தம் தான். ஆனால் மௌலானா வாப்பா அல்லாஹ் இடத்துல இந்த வருத்தத்தை சிவமாக்கு கேட்கல. கேட்டிருந்தால் சுகம் கிடைத்திருக்கும். ஏன் கேட்கல? அது ஒரு மக்காம். கேட்காமல் இருக்கிறது ஒரு மக்காம். அந்த மக்காமுக்கு நாம போகல. நாம் என்ன செய்யத்தான் வேணும்? கேட்கத்தான் வேணும். வருத்தம் வந்த மருந்து செய்யத்தான் வேணும். காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்ட போகத்தான் வேணும். வயிற்று வலி வந்தா அதுக்குரிய மருந்து செய்யத்தான் வேணும். ஆனால் முத்தவக்கீலீன்கள் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்களே, அவர்கள் மருந்து செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க மாட்டார்கள். வருத்தம் வந்தா என்ன சொல்லுவாங்க? அப்பையும் இந்த பீரமுது ஹாஜியாரி மத்த ஆக்கள்லாம் கண்ணனூருக்கு மௌலானா அப்பா ஹயாத்துறதுக்குள்ள போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க, அடிக்கடி மௌலானா அப்ப சொல்றாங்கப்பா, விட்டவங்க எடுப்பான் ரெண்டு தான் சொல்றாங்க. அப்ப என்ன? வருத்தத்தை தந்தவன் அவன் விரும்பினா எடுத்துக்கட்டும். அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் இதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்பதை ஒரு முத்தவக்கீலீன்களுடைய ஒரு மக்காம், ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்திலே மௌலானா பாப்பா இருந்த காரணத்தினால அவங்க கேட்க அதான் அந்த சொல்லியிருக்கான். அப்ப என்ன நீங்க யோசிக்கலாம், அப்படி ஒரு பெரிய மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய தரஜாவுல அது அன்றைக்கு சொல்லி காட்டுறீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முந்தைய உங்களுக்கு மௌலானா வாப்பாவை பார்க்கறதுக்கண்டு மௌலானா ஃபாரூக் மௌலவியும் கொழும்புல உள்ள ஒரு ஆளும் ஃபாரூக் மௌலவியில தம்பி மாறவர் ஜுனைது ஹாஜியாரும் போனேன் கண்ணனூருக்கு, சோமுல அமெரிக்காக்குள்ள. அப்ப ஜுனைது ஹாஜியாரும் ஃபாரூக் மௌலவியும் போய் மௌலானா வாப்பா பார்த்துக்கிட்டு எப்படி சந்தோஷமா அப்படி இந்த மனுஷன் வெளியால வந்த அந்த கொழும்பாள் என்ன அவுலியாக்களும் கீவுலியாக்களும் ஃபாரூக் மௌலவிக்க என்ன அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க, என்ன இவ்வளவு வருத்தமாய்ப்படுறேன், இப்படியும் வருத்தம் பாரு அவுலியாக்களுக்கு. அப்ப அவுலியாக்கள் நான் நம்ப மாட்டேன், நீங்க நின்று பாருங்க. அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு குழம்புக்கு வந்துட்டான். ஏன் இவன் அபிப்பிராயத்தில் அவுலியாக்களுக்கு என்ன செய்யப்படா பெரிய பாரதூரமான வருத்தம் வரக்கூடாது அர்த்தம். இதுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். எப்படின்னு தெரியுமா? அது சொல்லியிருக்கேன். கொள்ளையா வழங்கப்படுத்த தேவையில்லை, நேரம் வைத்து சொல்லி முடிச்சுக்குவேன். அமெரிக்காவில் ஒருவன் ஒரு பேரழகிய கல்யாணம் முடிக்க விரும்பினானா. அப்ப அவளுக்கு எத்தனையோ கோடி கொடுக்கணுமா, எத்தனையோ கோடி டாலர் என்னமோ கொடுத்தா முடிக்கணும். அப்படியான ஒரு பெரிய பேரழகி. அவள் டெலிபோன்ல ஒரு மூச்சு விடுறேன்டா எத்தனையோ கோடி ரூபாய் கொடுக்கணுமா. அப்படியான ஆள். அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவன் விரும்பினான். விரும்பி பெரிய தவம் இருந்து ஆட்சி செலவழிச்ச செஞ்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டான். முடிச்ச அன்றையிலிருந்து அவன் என்ன செய்யறாரு தெரியுமா? அவளோட புடவே எல்லாம் உறிஞ்சி நிர்வாணம் ஆக்கி போட்டு அவளை படுக்க வைக்கிற. படுக்க வச்சுக்கிட்டு சிகரெட் பக்கத்தையும் லைட்டரையும் கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சிகரெட்டா பத்தி அவளை சூற. சிகரெட்டை வாயில வச்சு ஒரு இழுக்கிற, அவள குத்துற. நொந்து வைத்திருந்தானே அவள் கிடந்து ஆகு கொண்டு கிடந்து கத்தும். அடுத்த சிகரெட் எடுத்து ஒரு இழுக்கிற, அவள குத்துற. இப்படி அவளோட உடல் நிறைய குத்தி 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 1 மாசம் ஆகிறதுக்கு இடையில அவள் அடியும் மௌத்தா போயிட்டான். என்ன இது? இதுக்குள்ள என்னமோ ரகசியம் ஒன்று இல்லவா? அடே அவள் பெரிய அழகி, அவள்லாம் அந்த அழக பருகணும், அனுபவிக்கணும், இத்தனையோ கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி அவளை அடைந்து இவன் சிகரெட்டால சுட்டு 1 மாசத்துக்கு இடையிலே அவளை மௌத்தாக்கி போட்டு காலியா இருந்தானே. இதுல உள்ள ரகசியம் என்ன? இப்படி ஒரு ரகசியம் தான் மௌலானா வாப்பாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள ரகசியம். நேரம் 3 மணியா போய் இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த கிழமைக்கு ஹயாத்தோடு இருந்தேன்னா இதை தொடராக நான் உங்கள் மத்தியில் உள்ள ரகசியங்களையும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய நேசர்களுக்கும் இடையில உள்ள நெருக்கத்தையும் அவர்களுக்கு இடையில உள்ள விஷயங்களையும் உங்களால் சொல்வேன் என கூறி